ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன் வரவரமுனிதாசன். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், வாழியென வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சாஸ்திரங்கள்ல ஆச்சாரியன் தான் நமக்கு பரபிரம்மம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது. நாராயணன பரபிரம்மம்னு காட்டி கொடுத்த ஆச்சாரியர் யாரோ அவர் தான் நமக்கு நாராயணனை காட்டிலும் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறதுனால குரு சாட்சாத் பரபிரம்ம அப்படின்னும், தஸ்மாது குருதரோ குருஹு அப்படின்லாம் சாஸ்திரத்தை சொல்றபடி பகவானுக்கும் மேற்பட்டவர் நமக்கு ஆச்சாரியர் அப்படின்னு இருக்கு. அந்த ஆச்சாரியர் சிச்சன் ஆருயிரை பேணுமவன் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டுறார். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் என்ன எப்படி இருக்கணும்னா சிஷ்யாவுடைய ஆத்ம லாபத்தை பார்க்கணும். நீ உடம்பு சரியா இருக்காப்பா, நீ நன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா, நன்னா சம்பாதிச்சுட்டு இருக்கியா, குடும்பம் நன்னா நடக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒழுங்கா பாராயணம் பண்றியா, ஒழுங்கா ஜபம் பண்றியா, பிரபந்தம் சேவிக்கிறியா, நித்தியானுசந்தானமாக சேவிக்கிறியா, அஷ்டாட்சர துவய மந்திரங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கியா, திவ்ய தேசத்துல போய் கைங்கரியம் பண்றியா, இப்படியே கேட்டு அதிலேயே அவனை ஈடுபடுத்துறது தான் ஆச்சாரிய லட்சணம். சிஷ்யர்கள் ஆச்சாரியர் பார்த்து, சுவாமி ஜபம்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கா, பாராயணம் ஒழுங்கா பண்றீங்களா, திருவாராதனெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கா, நீங்க சிஷ்யாளுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலான்னு இதை கேட்கக்கூடாது. ஆத்மாவை பத்தி பேசக்கூடாது. ஆச்சாரியுடைய திருமேனியை தான் பார்க்கணும். திருமேனி பாங்கா இருக்கா, அவர் திருமேனி எந்த நோவும் சாத்திக்காத இருக்கணும், அவர் சௌக்கியமா இருக்கணும், அதுதான் சொகுசா இருக்கணும். அதனால பல்லாண்டு பாடிட்டு இருக்கிறது தான் நமக்கு சொரூப லட்சணம். அப்ப சிஷ்யாளா இருக்கிறவ ஆச்சாரியுடைய திருமேனியும் ஆச்சாரியுடையதான பரிவாரத்தை சம்ரட்சணம் பண்றதுக்கு நம்ம என்ன கிஞ்சித் காரம் பண்ணலாம், என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது சிஷ்ய லட்சணம். ஆச்சாரியன் என்னடானா அவனுடைய ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மாவுடையதான லாபம் எதுவோ அந்த கைங்கரியத்துல அவனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு. இதுதான் உறவு உபதேசத்தினால சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அது மாதிரி ஆச்சாரியன் கிட்ட பிரதிபத்தியோட பரம உபகாரம் நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கணும். ஆச்சாரியன் என்னடனா இப்படி ஒரு சிஷ்ய எனக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நம்மள மாதிரி அவனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், அவனுக்கும் வைகுண்டம் பகவான் கொடுக்க போறான், அங்க போயிடுச்சுன்னா எல்லாருமே முக்தர்கள் அல்லது நித்தியர்களோட ஒரு கோவையா இருக்க போறோம் அப்படிங்கச்சு நம்ம இங்கேயே அவளோட பாக்கறச்சேவும் பிரேமையோட அன்போட யாரா இருந்தாலும் அரவணைச்சுண்டு எல்லாரும் நமக்கு தொண்டர்களாச்சே அப்படிங்கச்சே அவள்கிட்ட அவ்வளவு பரம பிரேமையோட இருக்கணும் அப்படின்லாம் சாஸ்திரத்துல பலவிதமா காட்டி கொடுத்து. ஏற்கனவே முதல்ல புராண காலத்துல வேத காலத்துல இருந்ததான குரு பக்தர்கள் ஆச்சாரிய பக்தர்கள் எல்லாம் பத்தி சரித்திரங்கள் எல்லாம் கேட்டு வந்தோம். அதுக்கு அடுத்தது ஆழ்வார்களுடைய காலத்துல இருந்ததான மதுரகவி ஆழ்வார் போன்றவாழ்தான ஆச்சாரிய பக்தியை பத்தி கேட்டு வந்தோம். அதுக்கு அடுத்து சுவாமி ராமானுஜருடைய காலம் வரைக்கும் நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார் போன்ற அவளுடைய காலங்கள்ல இருந்ததான ஆச்சாரிய பக்தி வைபவத்தெல்லாம் அனுபவிச்சோம். அதுல இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறது, இப்ப கூரத்தாழ்வான் வரைக்கும் அனுபவிச்சோம் இல்லையா, இன்னைக்கு அனுபவிக்க போது ஸ்ரீ பிள்ளை உரங்காவலிதாசர் அப்படின்னு ராமானுஜருடைய முக்கியமான சிஷ்யர். ஒரு ஆச்சாரிய பக்திக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா பிள்ளை உரங்காவலிதாசர் தான் சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஜாதியில அவர் வில்லி ஜாதியில அவதாரம் பண்ணார். ஆனா நீ எந்த ஜாதியில வேணா இரு, எவன் ஒருத்தன் ஆச்சாரிய பக்தி வந்துருத்தோ அவன் உத்தமன் அப்படின்னு பார்க்கணுமே தவிர அப்புறம் தொழுமினீர் கொடுமின் கொன்மின்னு சொல்றதோட இல்லாத நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் பகவானுக்கு சமமா பாகவதால வைக்கணும். பாகவதாலேயே பகவானுக்கு சமமா வச்சுக்கணும்னா இப்ப பாகவதால மட்டும் சொல்றீங்க, ஆச்சாரியனை சொல்லலையேன்னா ஆச்சாரியன் தான் பகவானை காட்டிலும் உயர்ந்தவராச்சு. அப்ப நின்னோடும் ஒக்கன்னு சொன்னா பாகவதால தான் ஒக்கன்னு சொல்ல முடியும். பாகவதால் பகவான் ரெண்டும் ஒரே ஸ்தானம் தானா, அதுக்கு மேற்பட்ட ஸ்தானம் ஆச்சாரியனா போயிட்டதுனால பகவானை காட்டிலும் பாகவதால காட்டிலும் ரெண்டு பேரை காட்டிலும் ஆச்சாரியன் உயர்ந்தவர் அப்படின்னு போயிட்டதுனால்தான் ஆச்சாரியன் தான் அடைய வேண்டிய லட்சியம். அவர் தான் நமக்கு எஜமானன் இந்த ஜீவாத்மாவுக்கு, அவர் தான் சுவாமி. வைகுண்டத்துல போனாலும் நம்ம அவருடைய பின்னாடி திருவடி வாரத்துல இருந்துட்டு அவர் என்ன கைங்கரியத்துல நம்மளை ஏவராரோ அதுதான் செய்ய போறதா இருக்கிறதுனால இங்க ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கிற பாகவதாளா இருக்கிறவாள்லாம் பரமபதம் போயிட்டாளானா அவள்லாம்
பரமபதம் அடைஞ்சார், வைகுண்டம் பதவி அடைஞ்சார்லாம் எழுதுறது இல்ல. ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தான் அவளுக்கு பத்திரிகை போடுச்சு, அவ போயிட்டாளன்னா போடுற வழக்கம். அப்ப அங்க போனாலும் நமக்கு ஆச்சாரியன் தான், இங்க இருந்தாலும் ஆச்சாரியன் தான். அப்ப ஆச்சாரியன் திருவடி தான் அடைஞ்சு அவருடைய கைங்கரியத்தை அங்க போய் நித்திய கைங்கரியமா பண்ண போறதுக்கு அதுக்கு சாயலாக இங்க மனுஷ ஜென்மாவில நமக்கு கிடைச்ச ஆச்சாரியன், அதுவும் பார்த்த குருவின் அளவில் அப்படிங்கிறதால நமக்கு கிடைச்ச ஆச்சாரியர், நமக்கு யாரு பகவான் சேர்த்து விட்டானோ, யாரு நமக்கு சமாஷணம் பண்ணி வச்சாரோ அந்த ஆச்சாரியன் அவளுக்கு ஆச்சாரியன் தான் பரபிரம்மம், அவருடைய கைங்கரியம் தான். அதுக்குன்னு மத்த ஆச்சாரியர் இல்ல, மத்த ஆச்சாரிட்ட அலட்சிய புத்தி வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ராமானுஜரால ஏற்படுத்தப்பட்டவா 74 சிம்மாசனாதிபதிகள், அப்புறம் அஷ்டதிக்கஜங்கள் மணவாள மாமனிகளால ஏற்படுத்தப்பட்டவா அப்படிங்கிற மத்த ஆச்சாரியர்கள் யாரா இருந்தாலும் அவள்கிட்ட அலட்சிய புத்தி இருக்கக்கூடாது, பூஜ்ய புத்தி இருக்கணும். ஆனா நம்ம ஆச்சாரியர் நமக்கு சுவாமி, நமக்கு அடைய வேண்டிய லட்சியம், நமக்கு பிராபியம் பிராபகம் எல்லாம் அவர்தான் அப்படின்னு இருக்கிறது தான் நமக்கு சொரூப லட்சணம் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து அலட்சியப்படுத்துறதுன்றது மட்டும் இல்ல, பூஜ்ய புத்தியாவும் பழகணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த விஷயத்துல எடுத்து பார்த்தோமானா, எப்படி ஒரு மனைவியானவள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய கணவன் தான் தனக்கு எல்லாம் இருந்தாலும் அதுக்குன்னு எந்த புருஷனை பார்த்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது. வாங்கோ அப்படின்னு ஒரு உபச்சாரம் பண்றது உண்டு இல்லையா. அந்த உபச்சாரம் எல்லா புருஷன்கிட்டயும் ஒரு ஸ்திரீக்கு இருக்கலாம். ஆனா ஆத்துக்காரர் கணவன் அப்படிங்கிற ஜீவனுக்கு தன்னுடைய ஆச்சாரியம் தான் கணவன், தன்னுடைய ஆச்சாரம் தான் பர்த்தா அப்படிங்கிறதால அப்பேற்பட்டதான ஆச்சாரிய பக்தியை காட்டுறதுல அதுலயும் பிள்ளை உறங்காவலிதாசர மாதிரி ஒரு ஆச்சாரிய பக்தி பார்க்க முடியாது எந்த ஜாதியா இருந்தா என்ன. ஏன்னா ஆனானப்பட்ட மாறு நம்பி விஷயத்திலே கேள்விப்பட்டோமே, சாட்சாத் ராமானுஜருக்கே ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் அவருக்கு போய் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் வைபவத்தை போன வாரம் அனுபவிச்சோம். அதனால பாகவதாளுக்குள்ள தொழுமினி ஒருத்தர் பார்த்தா சேவிச்சுங்கோ, உனக்கு தெரிஞ்ச பகவத் குணத்தை அவளுக்கு சொல்லுங்கோ, அவளுக்கு தெரிஞ்ச பகவத் குணத்தை நீங்க வாங்கிக்கோங்க. கொடுமின் கொண்மின் அப்படின்னு தொண்டரெடுப்படியாளர் சொல்றது போல அப்படி பாகவதாள்லாம் ஒருத்தருக்கு பரஸ்பர பிரேமையோட இருந்துட்டு அவ ஆச்சாரியன் கிட்ட அவ பக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது, கைங்கரிய புத்தியோட இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு குரு பரம்பரை சாஸ்திரம் காட்டுறது. அதுல பிள்ளை விரங்காவலிதாசன்றவர் தனுர்தாசர்னு பேர் பின்னாடி. அவர் வந்து சோழராஜனுடைய சபையில பெரிய மல்யுத்தக்காரனா குஸ்தி சண்டை போடுறவனா இருந்தா, மல்லனா இருக்கிறதுனால உடம்பு சாட்டமா கரலை கட்ட எடுத்த உடம்பு அப்படி இருக்குமா, கட்டுமஸ்தானான சரீரம், பெரிய மல்லன், பெரியதான மல்லனா இருக்கான். சோழராஜ்யத்துல நல்ல பண வசதிகள், ராஜா அப்படி வச்சிருக்கான் அவனை, நம்ம தேசத்து மல்லன் ஆச்சு. ஒரு சந்தர்ப்பம் ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுடைய உற்சவம் நடக்கிறது. சுவாமி ராமானுஜர் சிஷ்யர்களோட பரிவாரத்தோட வீதியில வரிச்ச எதிர்க்க நம்பெருமாள் புறப்பட்டு வரார். பெருமாளை சேவிக்கலான்னு ராமானுஜர் வீதிக்கு வரார். வரிச்ச பார்த்தா இந்த வில்லிதாசர் சொல்றோமே, பிள்ளைவரங்கா வில்லிதாசர், அவர் தன்னுடைய மனைவி பொன்னாச்சிக்கு தானே கொடைய பிடிச்சிட்டு பின்னடை போட்டுட்டே அவன் முகத்தினுடைய அழகை பார்த்துட்டே பின்னடை போட்டுட்டே ஸ்ரீரங்கத்துல வந்துட்டு இருக்கான் ஒரு மல்ல. இதை பார்த்த உடனே அன்னைக்கு இருந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் அத்தனை பேரும் கொல்லுன்னு சிரிச்சு விட்டான். இந்த காலம்னா என்ன வேணா பண்ணலாம், அந்த காலத்துல மனைவிக்கு கொடை பிடிக்கிறது, பூஜாவை பிடிக்கிறது இதெல்லாம் வந்து கேலி பண்ற காலம். அப்பெல்லாம் புருஷனுக்கு தான் பொம்மநாட்டி கைங்கரியம் பண்ணுவாங்க தவிர பொம்மநாட்டிக்கு போய் புருஷனாவது காரியம் பண்றதாவது அப்படின்னு இருக்கிற காலத்துல இவர் கொடை பிடிச்சதே அதிசயம். அதுல என்னடானா எதிர்க்க நின்றுட்டு கொடையை பிடிச்சுட்டு அவளுக்கு பின்னடை போட்டுட்டே அவன் முகத்தை பார்த்துட்டே வருதுன்னா எல்லாரும் சிரிச்சான். ராமானுஜர் உடனே அடக்கினார். சிரிக்கிறதுன்ற தன்மையை மனுஷனுக்கு கொடுத்தது விலங்குகளுக்கு எல்லாம் கொடுக்கலையே, மனுஷன் தானே சிரிக்கிற தன்மை. எதுக்குடானா கிருஷ்ணனுடையதான லீலைகள் எல்லாம் கேட்டு வயிறு குலுங்கி ஆனந்தப்பட்டு சிரிக்கிறதுக்காக தான் சிரிக்கிற தன்மையை தவிர அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அவனை பத்தியும் இவனை பத்தியும் பரிகாசம் பண்றது கேலி பண்றது அப்படியாக இருந்து சிரிக்கிறதுக்காக சிரிக்கிற தன்மையை கொடுக்கல. அதனால பெசாதங்கோ சிரிக்காதீங்கோ, எதுக்கு அவனை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்னார். அடுத்த நிமிஷம் இவருக்கு அங்க கடாட்சம் வந்து காரே கருணை ராமானுசா, அதனால அவருடைய ஸ்வரூபம். உடனே கிருப பண்ணி ஒரு சிஷ்யரை அனுப்பிச்சு போய் அந்த மலன் அழைச்சன் வாழ்னார். சுவாமி அழைக்கிறார், எம்பெருமானார் அழைக்கிறார், உடையவர் அழைக்கிறார்னு அப்படி திரும்பி பார்த்தா இவருடைய தேஜஸை பார்த்தோன்னே பட்டுன்னு கொடையை கீழே வச்சான். நேரம் வந்தான், இடுப்புல துண்டை கட்டினா சேவிச்சான். அடியேன் அப்படின்னு நின்னான். யாருப்பா நீ? நான் சோழரனுடைய மல்லன். ஓ மல்லனா, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி வந்துட்டு இருக்க, உன் மனைவிக்கு நீயே கொடை பிடிச்சுன்னு வரிய. சுவாமி நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என்னை பாக்குறதுக்கு இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலே நேத்து மலைக்கோட்டையில நான் குஸ்தி சண்டை போடுறத பாக்குறதுக்கு எத்தனை கூட்டம் தெரியுமா இங்க இருந்து. ராமானுஜர் யோசிச்சார், நேத்து புறப்பாடும் போது மனுஷா ஸ்ரீ வைஷ்ணவா குறைச்சலா இருக்கேன்னு பார்த்தேன், எங்கடா போனா ஸ்ரீ வைஷ்ணவனா இந்த மல்லாண்ட தின்தோழனை விட்டுட்டு எவனோ ஒரு மல்லன் ஒருத்தன் குத்து சண்டை போடுறான்னு அங்க போயிட்டாளே அப்படின்னு யோசிச்சார். அடுத்த நிமிஷம் இந்த பயலை திருத்தியாச்சுன்னா இனிமே எவன் போவான்,
நம்பெருமாளை விட்டு அப்படின்னு. ஏன்னா ராமானுஜர் அப்போது ஒரு சிந்தை செய்தேன்னாரு அமுதனார். அது மாதிரி அப்போ ஒரு க்ஷணத்துல ஒரு சிந்தனை பண்ணார். உடனே அவனை கூட்டு கேட்டார், என்னப்பா மனைவிக்கு கூட பிடிக்கிறிய, அதுவும் பின்னடை போட்டுனே வரிய, இது கேலி கூத்தா இருக்குன்னு தோன்றி, அதுவும் ஸ்ரீரங்கத்துல வந்து அப்படின்னா, ஏன் சுவாமி, நான் என் மனைவிக்கு தானே கொடை பிடிக்கிறேன், இன்னொரு பொம்மநாட்டி கொடை பிடிச்சா கேட்கலாம், என் மனைவிக்கு தானே இருக்கட்டும்பா, உன் மனைவிதான், நீ ரொம்ப உத்தமம் தான், அதுல நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கொடை பிடிச்சா எல்லாரும் கேலி பண்ணுவாளே, இது நல்லது, உன் வீட்டுக்குள்ள நீ கதவை சாத்தி என்ன வேணா பண்ணு, ஆனா இங்க வெளியில வரைச்சே இப்படி வரியப்பானார். உடனே சொன்னா, கொஞ்சம் வெயிலுடையதான கிரணம் பட்டா கூட முகம் கன்னி போயிடும், அவ்வளவு சிவப்பு. இந்த கண் அழக பாருங்க சாமி, இத மாதிரி கண் அழகு உலகத்திலே கிடையாது, என் மனைவி போல கண்ணழகி ஒத்திரியும் கிடையாது. ஆகையினால இவளுக்கு நான் கொடை பிடிச்சுன்னு போனா என்ன தப்பு, முகம் கன்னி போயிடும் சுவாமி, அவ்வளவு சிவப்பு அப்படின்னா. ராமானுஜர் போய் பார்த்தார் அந்த பொண்ணை, ஒரு பார்வை பார்த்தாரு, பொண்ணாச்சார பார்த்துட்டு சிரிச்சார். இதெல்லாம் ஒரு கண்ணழகுன்றியப்பா, இதை விட கண்ணழகு எல்லாம் உலகத்துல உண்டுனார். இருக்கவே முடியாதுன்னா, அட இருக்குடாப்பா காண்பிச்சுட்டானா, அட இருக்க முடியாது சுவாமி, இருக்கு காண்பிச்சா என்ன பண்ணுவேன்னா, காண்பிச்சுட்டீங்களானா அந்த கண்ணழகு உடையவாளுக்கு நான் அடிமை ஆயிடுவேன் அப்படிதானே சொல்லணும். காண்பிச்ச உங்களுக்கு நான் அடிமை ஆயிடுவேன், இதுதான் ரத்தனம் அப்படின்னு புரிஞ்சுட்டார் இந்த ஜீவனை. உடனே ராமானுஜர் பார்த்தார், சரி நாளைக்கு அடுத்தால ஒரு 8 மணி சுமாருக்கு நீராடிட்டு குளிச்சுட்டு அழகா திலகங்கள்லாம் இட்டுண்டு வா, மடத்துக்கு வாடினார். சரின்ட்டு போயிட்டாங்க. இவரு எல்லா கைங்கரியத்தை முடிச்சுட்டு மடத்துக்கு வந்தார். ராத்திரி ஆச்சு, மறுநாள் கட்டல 8 மணிக்கு காத்துட்டு இருக்கார். தன்னுடைய தான் அனுஷ்டானம் முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த மல்லன் வந்தான். வந்ததான மல்லன் அங்கேருந்து வந்து சுவாமியை சேவிக்கணும்னா, சுவாமி உனக்காக காத்துட்டு இருக்கார். நேர போன உடனே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு கை குவிச்சா, சுவாமி ஏதோ கண்ணழகு காட்டுறேன்னு. அவன் எவ்வளவு ஆர்த்தியோட இருக்கான்னு பாக்குறேன். ஏன்னா நேத்து ஏதோ பேசிட்டு போயிட்டான் பேச்சு வாக்குல, இன்னைக்கு நிஜமாவே வரானா இல்லையாங்கிறதுல தெரியும் சிரத்தை எவ்வளவு இருக்குன்னு. வந்தான் சேவிச்சான், சுவாமின்னா வா போலாம், எங்கேயும் அழிச்சுன்னு போறாரு, கண்ணழகு காட்ட எங்க அழிச்சுன்னு போறேன்னா நேர சன்னதிக்கு அழிச்சுன்னு போயிட்டான். பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். ஆரியப்பட்டாள் வாசல்லாம் தாண்டி, அர்ஜுன மண்டபம் எல்லாம் தாண்டி, படிக்கட்டுல ஏறி காயத்ரி மண்டபம் தாண்டி துவய மண்டபம் வந்துடுத்து. அந்த 2 மணத்தூண் இருக்கே, மணத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்டுகளோ வாழ்த்தும் நாளுன்னு அந்த மணத்தூண் கிட்ட வந்துட்டு, நீ என்னமோ சொன்னியப்பா உலகத்தே இந்த மாதிரி கண்ணழகு கிடையாதுங்க, இந்த கண்ணழக பார், காட்டுறது ராமானுஜர். பாக்குறவன் ஆர்வத்தோட அது என்னதான் கண்ணழகு பாத்துருவோமேன்னு பாக்குறான். பெருமாள் பரம கிருபையோட தன் கண்ணெல்லாம் சாட்சாத்காரமா காட்சி கொடுக்கிறார். காட்டவே கண்ட அப்படின்னா இல்லையா, பகவானா காட்டுறான். எதுக்காக, ராமானுஜர் பண்ற புருஷகாரம் சிபாரிசு. ஆச்சாரியின் கிருப பண்ணியாச்சுன்னா பெருமாள் தன்னையே கொடுத்துருவான். அப்படி காட்சி கொடுத்த உடனே கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேனாரே திருப்பானாழ்வார். அந்த கண்ணழகெல்லாம் பகவான் புண்டரீகாட்சன் அப்படி காட்ட காட்ட பார்த்தா, இப்படி ஒரு கண்ணழகா அப்படின்னு இப்படி பார்த்தான், மோகிச்சு போனான், சமாதிக்கு போயிட்டான். சரீரம் மறந்துடுத்து, உலகம் மறந்துட்டு, அந்த கண்ணு பிரத்யட்சமா சேவை. நேற்று வரைக்கும் மல்லன் பரம லௌகீகன், குஸ்தி சண்டை போடணும், சம்பாதிக்கணும், மனைவி பொன்னாச்சியாரோட சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதானே இருந்தவன். ஒரு க்ஷணம் ஆச்சாரியரை பார்த்தா அடுத்த நிமிஷம் மாறி அப்படியே சாட்சாத்கார அனுபூதியில போயிட்டான். அப்படிங்கிச்சு அந்த சந்தர்ப்பமா பார்த்து ராமானுஜர் சொல்றார் அர்ச்சகாலை பார்த்து, இவர் சமாதியில இருக்கார், சமாதியில இருக்கார், இவருடைய சமாதியை கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடனே ராமானுஜர் மடத்துக்கு போயிட்டார். இவனுக்கு சமாதி கலையறதுக்கு மத்தியானம் 12 மணி. 12 மணிக்கு அர்ச்சகாலாம் திருவாரதனம் பண்ணணும், தரைய போடணும், கொஞ்சம் பாகவதரைய வெளியில போறீரா அப்படின்னு கேட்டா, நனவு இல்ல. பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து முகத்திலேயே தெளிச்சு விட்டு அப்புறம் அவனுக்கு பிரஜை வர வெளியில வந்து கேக்குறான், இப்ப என்ன நாழி இருக்கும், மணினா எவ்வளவு இருக்குன்னு தெரியல அவனுக்கு, எவ்வளவு நாழினா. அதுதான் இன்னைக்கு நாழி கேட்டான் வாசல்னே பேரு. அது இந்த வில்லிதாசர் வந்து கேட்கிறார், இப்ப எவ்வளவு நாழி இருக்கும். அப்புறம் அங்கிருந்து வந்தான், சொன்ன சொல்படி இனிமே ரங்கநாதனுக்கு நான் அடிமை இல்ல, நம் ராமானுஜனுக்கு அடிமை அப்படின்னு வந்து திருவடியில வந்து சேர்ந்தா. தன்னுடைய மனைவியும் பொன்னாச்சியாரையும் அழைச்சின்னு வந்து 2 பேரும் தம்பதிகளா விழுந்து சேவிக்க, அவளுக்கு லாஞ்சன முதிராதாரணம் பண்ணி, சங்க சக்கர முதிராதாரணம் பண்ணி, பஞ்ச சம்ஸ்காரங்களும் பண்ணி வச்சு, வில்லிதாசன் பொன்னாச்சி தாசி அப்படின்னு 2 பேருக்கும் திருநாமத்தை சூட்ட கனகாம்பான்னு பேரு சம்ஸ்கிருத்துல அந்த அம்மாவுக்கு. 2 பேர்னா இவரை காட்டிலும் அதிகமான பிரேம பக்தி யார்கிட்ட, பாகவதாள்கிட்ட. யாருக்கிட்டான்னா கனகாம்பாக்கு. ஆத்துக்காரர் மிஞ்சி போயிட்டா அவ மனைவி. ஒரு சந்தர்ப்பம் ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, அங்க நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். என்னன்னா, ராமானுஜர் ஸ்நானம் பண்ண போச்சே, அப்ப தீர்த்தம் ஆடுறதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வான் கையில ஒரு துணியை போட்டு காஷாயத்தை போட்டுட்டு, முதலியாண்டான் கையில ஒரு காஷாயத்தை போட்டு 2 பேர் கையும் பிடிச்சிட்டு போவார். ஏன்னா 80 வயசு 85 வயசு ஆயிடுத்து, கொஞ்சம் தள்ளாம இருக்கு,
குடிச்சுட்டே போவார், கை தாங்கலாம். அங்க போய் தீர்த்தம் மாட்டிட்டு அனுஷ்டானம் பண்ணி மடியெல்லாம் உடுத்திண்டு திருப்பி கரையேறி வரைச்சு, அப்பதான் ராத்திரி எல்லாம் ரங்கநாதனுடைய சேவையில இருந்துட்டு காவல் சேவை தான் கொடுத்திருக்காரு. காவல் காத்துட்டு ராத்திரி எல்லாம் தூங்காத காலங்கடத்தல்னு பல்லு கூட தேய்க்கல. நேரம் வந்து ராமானுஜரை சேவிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவார் இந்த மல்லன். அதனால வந்து பிள்ளை விருங்காவலிதாசர் வந்து சேவிச்சா, உன்ன வில்லிதாசா கைங்கறி முடிஞ்சுதா? முடிஞ்சிடுத்து சுவாமினா, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் தோள் மேல நேர கை வைப்பார். உரத்தாழ்வான் முதலியாண்டனுக்கெல்லாம் ஒரு காஷாய வஸ்திரத்தை போட்டு கை பிடிச்சுன்னு போவார். குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி. குளிச்சதுக்கு அப்புறமா மடி ஆயிட்டு யாரையும் தொடமாட்டார் ராமானுஜர். ஆனா வில்லிதாசர் தோல்ல கை போட்டுட்டு வராருன்னா எல்லாரும் அந்த காலம் 1000 வருஷம் முன்னாடிதான் எப்படி இருக்கும் பிராமண சமூகம், ஆச்சாரம் எப்படி இருக்கும், ஒருத்தர் பேசிக்கிறான், பின்னாடி குசு குசுன்னு பேசுறான். என்ன சுவாமி என்ன இந்த தீர்த்தமாடி மடி உடுத்தின்னு இவன் தோல் மேல கை போட்டு அப்படின்றதுதான் காதுல விழுந்துட்டே இருந்தது. இவாளுக்கு எல்லாம் புரிய வைக்கணும், இவனுடையதான பரிபக்குவம் எப்ப ஏற்பட்டதுன்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் இது. பரிபக்குவத்தை காட்டுறதுக்காகன்னு ஒரு நாள் என்ன பண்ணார் ராமானுஜரே, ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு நான் சொல்றதை செய்யணும், யார்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த மாதிரி மடி உணர்த்திருப்பாள். அவ துணி எல்லாம் மடி உணர்த்திருப்பா. எல்லாரும் 9 முழம் 10 முழம் வேஷ்டி எல்லாம் உணர்த்திருக்கா இல்லையா, எல்லா வேஷ்டிலையும் ஒரு முழம் கீழ்ச்சிடும், வேஷ்டி எல்லாம் கீழ்ச்சி கொண்டு வந்து வச்சிரும் அப்படின்ட்டார். அவ ராமானுஜர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். எல்லா வேஷ்டிலையும் ஒரு முழத்தை கீழ்ச்சி தூக்கி வச்சுட்டா. வந்து எல்லாரும் தீர்த்தம் மட்டும் கார்த்தால போது வந்த உடனே அவன் மடி எடுக்கிறான், வஸ்திரத்தை எடுத்துக்கிறா, உடுத்திக்கலான்னு பார்த்தா யாரோ கிழிச்சிருக்காள். ஏன் வஸ்திரம் கிழிஞ்சுடுத்து, ஏன் வேஷ்டி கிழிஞ்சிடுத்துன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கவே அந்த சந்தர்ப்பத்துல ராமானுஜர் வெளியில வந்தார். இது மடம் தானே, இங்க பிரபந்தம் சேவிக்கலாம், இல்ல நாராயணா வாசுதேவான் நாமம் சொல்லலாம். என்னமோ சந்த கடை மாதிரி ஒருத்தருக்கு என்னமோ கசமசன்னு பேசிட்டு இருக்கல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இல்ல சுவாமி, எங்க வேஷ்டியில எல்லாம் ஒரு முழம் கிழிஞ்சு போயிடுச்சு சுவாமி, யாரோ கிழிச்சுட்டா. ஒரு முழம் தானே கிழிஞ்சுது, 9 முழம் வேஷ்டியில ஒரு முழம் தானேயா போச்சு, மிச்சதான் 8 இருக்க, இந்த உடம்ப மறைச்சுக்க அது போறாதா? இதுக்காகவா காலங்கர்த்தால போதுல ஸ்ரீ வைஷ்ணவாளன் நீங்க எல்லாம் ஒருத்தர் இப்படி பேசிட்டு இருக்கல அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் லஜ்ஜப்பட்டா, அடியங்கள் மன்னிச்சிடணும் சுவாமி, க்ஷமிச்சுக்கணும் அப்படிலாம் சொல்லி அபராத க்ஷமாபணம் வாங்கிட்டு போயிட்டா. இது ராமானுஜர் பேசாத இருந்தார். அதுக்கப்புறமா என்னன்னா, இது நடந்து முடிஞ்சு ஒரு 15-20 நாள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த பேசிட்டு இருந்தாலே குசு குசுன்னு அவன் தோல்ல போய் கை போட்டுன்னு போறார், அவன் தோல்ல கை போட்டுன்னு போறார் அப்படின்னு பேசினவாள்லயே ஒரு 4 பேரை கூப்பிட்டார். இப்போ மடத்துல ஐசா பைசா இல்ல, தானியங்கள்லாம் காலி எடுத்து தடியாராதனத்துக்கு இன்னும் ஒண்ணுமே இல்ல, வழி இல்ல. அதனால நான் சொல்றேன், நம்ம பிள்ளை விரங்காவலிதாசர் இருக்காரு, அவ வீட்டுல நிறைய கொட்டி கிடக்கு தனம், வாசகதவே சாத்துறதே கிடையாது. ஏன்னா மல்லனுடைய வீடுனாலே எல்லாம் திருடனே பயப்படுவோம். ஆனா கதவு திறந்துதான் இருக்கும். நேர போய் என்னென்ன உண்டோ எல்லா பொருளையும் நகைகள் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருக்கும். சுவாமி திருடப்பா சொல்றேன், அது பேர் திருட்டுன்னு பேர் இல்லடா, நம்ம பயதான், போய் எடுத்துருவா சுவாதீனமா. ஏன்னா ஆச்சாரியன் எங்க இருந்து எங்க போய் எடுத்துன்னு வா அப்படின்னார். இவாளுக்கு நடுக்கும், ஏன்னா இது வரைக்கும் அங்கேயும் போய் திருட்டுன்னு என்னன்னே தெரியாது, அதெல்லாம் பழக்கமே கிடையாது. அதுல பொறுத்தையார் வீட்டுல போய் சொல்லக்கூடாது, அதுவும் மல்லன் வீட்டுல ஒரு தட்டு தட்டினானா உயிர் போயிடும். அவன் வீட்டுல போய் திருடின்னு வான்னு வேற சொல்றான், என்னன்னு புரியல. ஆனா ராமானுஜர் சொல்லிட்டாரு வேற வழியில. வில்லிதாசர் இருப்பாரு வீட்டுல, நான் கூப்பிட்டேன்னு வில்லிதாசர் இங்க வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க போய் திருடின்னு வந்துடலாம். சரி சார் அப்படின்னா தைரியமா வில்லிதாசர்கிட்ட போய் ஆச்சாரியர் அழைச்சார்னா, அப்படியா பாக்கியம்னா எடுத்தார் ஓட்டம், விறுவிறுன்னு ஆச்சாரியரை வந்து சேவிச்சார். அடே வில்லிதாசா இங்க வா உட்கார், எனக்கு யார்ட்டா பேசணும், உங்ககிட்டதான் இப்ப முக்கியமா பேசணும். என்னன்னா, இந்த கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு ஆழ்வார் எப்படி அனுபவிச்சிருக்காரு தெரியுமா நம்ம பெரிய பெருமாளை நம்பெருமாளையும் அப்படின்னு பாசுரத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சா அந்த மல்லன் கண்ணீர் விட்டுன்னு அழுதுட்டே கேட்கறான், இது என்ன கருணை நம்ம கிட்ட, நம்ம எங்கேயோ கிரகத்துல இருக்கோம், கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு உட்கார வச்சு ஆழ்வார் பாசுரத்துக்கு வியாக்கியானம், அடியனுக்கு மட்டும் தனி காலட்சம், சிஷால்லாம் விட்டுட்டு இது என்னது, இது நடக்காத சம்பவமாச்சே அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டே இருக்கச்சவே அந்த சந்தர்ப்பத்துல உடனே ராமானுஜர் இவன் ஆழ்ந்து போயிட்டான் அப்படின்னு தெரியும், பகவத் குணத்துல ஆழ்ந்து போயிட்டான்னு தெரியும்னா அவளை பார்த்து சமீட்சை காமிச்சார் போங்கன்னு. உடனே அவ 4 பேரும் போனா, அவ 4 பேரும் போய் எங்க கதவை திறந்துதானே இருக்கு, போய் எட்டி பார்த்தா இவ பொன்னாச்சியார் நல்ல தங்க சங்கிலி போட்டு தந்த பலகையில பண்ண ஊஞ்சல், அதுல வெல்வெட்டு போட்டிருக்கும், விரிச்சிருக்கும், திண்டெல்லாம் இருக்கும், அவ்வளவு சொகுசு. அந்த அம்மா ராணியா இருப்பால, அவ படுத்துட்டு இருக்கா, அப்படி ஒய்யாரமா ஊஞ்சல் ஆடிண்டே ஒரு கழிச்சு படுத்துட்டே இருக்கா. திடீர்னு ஸ்ரீ வைஷ்ணவா 4 பேர் வரா, ராமானுஜருடைய தாசர்கள் வரான்னு உடனே பட்டுன்னு கண்ண மூடிட்டாளாம். ஏன்னா இவெல்லாம் வரமாட்டா, வந்தா ஏதோ தேவைப்படுமா இருக்கும், வரணும்னா அவளே எடுத்துன்னு போட்டோம், இது எல்லாம் அவளுடைய சொத்து அப்படிங்கிற எண்ணத்துல அந்த அம்மா படுத்துட்டு இருக்கா.
டேய் பாருடா பொண்ணாச்சிடா, கவலைப்படாதடா, படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா. இந்த அம்மா வேணும்னு கொரட்டை விடுற மாதிரி சப்தம் வேற கொடுக்குறா. நல்லா தூங்குறாடா அப்படின்னா போய் எடுத்துடலாம். எதடா எடுக்கிறது, முன்பின் திருடி பழக்கம் இல்லையடா, எதடா கை வைக்கிறதுனா அந்த அம்மா கை பூரா வளையல் உருவு. உருவினா எழுந்துட்டா என்னடா பண்றது, உருவிடா சும்மா அப்படின்னு சொல்ல எல்லாரும் தைரியமா போய் ஒரு பக்கம் கையில இருக்கிற வளையெல்லாம் உருவினா அந்த அம்மா பேசாத கட்ட மாதிரி படுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பக்கமா இருக்கிற மூக்குத்தி எடுத்தா, புல்லாக்க கட்டினா, நெத்தி சுட்டி கட்டினா, இந்த பக்கம் இருக்கக்கூடியதான சந்திர பிரபையை கட்டினா, இப்படியே பார்த்தா ஒரு பக்கமா இருக்கிறது எல்லா நகையும் எடுத்த உடனே இந்த அம்மா நினைச்சா இவளுக்கெல்லாம் என்ன குறையோ தெரியல, வீட்டுல என்ன கஷ்டமோ பாவம், என்ன தாரித்திரியமோ, எதுக்காக வந்து எடுக்கிறாளோ, அவளுக்கு இல்லாத சொத்தா, நம்மளே அவ சொத்து தானே, எதை ஒண்ணா எடுத்துன்னு போட்டோம். இந்த பக்கத்துல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டா நம்ம புரண்டு படுத்தணும்னா அந்த பக்கம் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கட்டுமே அப்படிங்கிற தாராள மனசோ அப்படி புரண்டு படுத்தாலும், டேய் இந்த அம்மா எழுந்துட்டாடா, மூச்சுட்டாடா, எடுறா இருக்கிறத கலப்பிட்டு ஓடுறான்னு எடுத்து மூட்டையாக முடியா போயிட்டான். பயந்துருச்சு. நேரம் வந்து அங்கேருந்து ராமானுஜர்ட்ட இப்படி இப்படி காண்பிச்சா மூட்டையை எடுத்துன்னு வந்துட்டோன்னு. ராமானுஜர் அது வரைக்கும் பேசிந்தவர் திடீர்னு, வெள்ளிதாசா காலம் கெட்டு கிடக்குப்பா, ராத்திரி பொழுது ஆயிடுச்சு, நான் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசிட்டே இருந்துட்டேன், வீட்டுல பொண்ணாச்சியை மட்டும் தனியா விட்டு வந்திருக்க, நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்படியே ஆகாசத்துல பிளைட்ல பிளேன்ல கூட்டிட்டே போறவா திடீர்னு அங்கேருந்து போட்டா எப்படி இருக்கும், அத மாதிரி பகவத் விஷயத்துல ஆழ்ந்த தியானத்துல அனுபவிச்சுட்டு இருந்தார் பேரானந்தத்தை. திடீர்னு ராமானுஜர் குடும்ப விஷயம் வீடு விஷயம் ஞாபகப்படுத்தி கிளம்புட்டேன். சரி ஆச்சாரியன் சொல்றாரு, இது வரைக்கும் பண்ணதே பெரிய கிருப்பை, அடியனுக்கு மட்டும் தனியா உட்கார வச்சுன்னு சேவிச்சார். அடியன் சுவாமின்னு கண்ணீர் விட்டுண்டே அப்படியே தொடச்சுட்டு அந்த கிருபையை நினைச்சுட்டு தன்னுடைய கிரகத்துக்கு வந்தார். வந்து பார்த்தா பொன்னாச்சியார் ஆசையா இதை சொல்லணும்ன்றதுக்காக வாசலுக்கு வரத்துக்கும் இவர் வரத்துக்கும் அப்படி வந்து ஏற இறங்க பார்த்தாரு. என்ன பொன்னாச்சு என்னாச்சு, என்ன ஒரு பக்கம் நகையே காணுமே அப்படின்னா, உடனே அவர் சொன்னா, அங்க அந்த விஷயமா தான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு கதவை சாத்தின்னு உள்ளாச்சுன்னு போய் நம்ம ராமானுஜருடைய மடத்துல சிஷ்யாலாம் இருக்காளே 4 பேர் வந்தா. நான் படுத்துட்டு இருந்தேன், அவளுக்கு இங்க ஏதோ தேவைப்படுறது போல இருக்கு, ஏதாவது எடுத்துக்கணுமானா எடுத்துக்கிட்டுமே அவளுக்கு வேண்டியதுன்னு நினைச்சுட்டு படுத்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் நகையெல்லாம் இதுல இருந்து கைட்டுட்டான். அப்புறமா அப்படின்னாரு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், ஒரு கழிச்சு படுத்துனேன், இந்த பக்கம் இருக்கிறது கைட்டிக்கிட்டுமே படுத்துனேன், அதுக்குள்ள நான் மூச்சுட்டேன்னு நினைச்சுன்னு ஓடி போயிட்டா எல்லாரும் அப்படின்னா. நீ போய் எனக்கு மனைவியா வாச்சு அப்படிங்கிற, ஏன் சுவாமி அப்படிங்கிறா. நீ என்ன புரண்டு படுத்துக்கிறது, அவ என்ன எடுத்துக்கிறது, அப்ப நீ கொடுத்து அவ வாழறாளா, அவ உன்னை கட்ட மாதிரி நீ படுத்து உன்னை புரட்டி போட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அவ எடுத்துட்டு போனானா உனக்கு பக்குவம் இருக்குன்னு நான் ஒத்துப்பேன், நீ ஸ்ரீ வைஷ்ணவின்னு ஒத்து. எப்ப நீ என்ன தாராள மனசா புரண்டு படுத்து நீ எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு தாராள மனசா உனக்கு, உனக்கு பக்குவம் இல்லை, இனிமே நீ சமைச்சு நான் சாப்பிட மாட்டேன், தளிகை பண்ணி இனிமே நான் படுக்கல பக்கத்துல படுத்துக்க மாட்டேன், பேருக்கு ஊருக்காக தான் நம்ம 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கோம், தவிர நீ எனக்கு மனைவி இல்ல, நான் உனக்கு கணவன் இல்ல. ஒரே வார்த்தை தான். ஏண்டானா உன்னை புரட்டி போட்டுறதுன்னு போயிருக்க வேண்டாமா, நீ கட்ட மாதிரி இருக்க வேண்டாமா ஸ்ரீ வைஷ்ணவா விஷயத்துல அப்படிங்கிறார். இவளுடைய பக்குவம் ஒரு பொம்மை நாட்டிக்கு இவ்வளவு பக்குவம் வருதே பெரிய விஷயம். ஆனா இவர் அதுக்கு மேல நிக்கிறார், இவருடைய பரிபக்குவம். உடனே அதுல இருந்து 10-20 நாள் கழிச்சு சிஷ்யாலாம் போய் பார்த்துட்டு வா, வில்லிதாசன் வீட்டுல என்ன நடக்குதுலாம் போய் பார்த்துட்டு வானா விசாரிச்சா 2 பேரும் பேருக்கு தான் கணவன் மனைவியா கலந்தவர், அவ தொட்டு சாப்பிடறது இல்ல, அவரோட பழகிறது இல்லைன்னா கேட்ட உடனே ஒரு நாள் பெரிய திருவோலக்கமா ராமானுஜர் ஆயிரக்கணக்கான சிஷ்யாலோட காலட்சேபம் முடிச்சிருக்கச்சு, போய் வில்லிதாசரின் பொன்னாச்சாரியம் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு உடனே அவ 2 பேரும் வந்தா சேவிச்சா. என்ன வில்லிதாசா, என்ன இப்பெல்லாம் கொஞ்ச நாளா உன் மனைவியோட நீ அவ தளிகை பண்ணா சாப்பிடுறது இல்லையா, அவளோட குர்த்தனம் பண்றது இல்லையா, கேள்விப்பட்டனே. அடியேன் சுவாமி அப்படின்னு திருப்பி. என்ன அடியேன் சுவாமி, கேட்டதை பதில் சொல்லு. ராமானுஜர் ஆக்ஞாபிச்சு கேட்கிறார். உடனே ஒன்னில சுவாமி, அவளுக்கு பக்குவம் போறல சுவாமி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய பக்குவம் அவளுக்கு இல்ல, அதனால தொடர்பு வேண்டான்னு விட்டேன். என்ன பக்குவம் இல்ல, என்ன நடந்தது, யாரோ 4 ஸ்ரீ வைஷ்ணவா வந்தா நடந்ததெல்லாம் சொன்னா, ஒரு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டா, இன்னொரு பக்கத்துக்கு இவ புரண்டு படுத்துட்டா சுவாமி, அவ எல்லாம் பயந்து ஓடி போயிட்டா, இதுவா பக்குவம், பின்ன இது ஒரு பொம்மை நாட்டிக்கு வருமா, ஒரு குந்துமணி தங்கம்னா பொம்மை நாட்டிகளுக்கு பேயாட்டம் ஆடுவாளேப்பா, அப்படி இருக்குது இவ்வளவு தங்கத்தையும் ஒரு பக்கம் இருக்கிறது பூரா வெள்ளி வைரம் வைடூரிய கோமேதகங்கள்லாம் இப்படி பதிச்சதான நகைகள் தாராள மனசோட கொடுத்திருக்கா. இது என்ன சுவாமி தாராள மனசு, அது வீட்டும் தாராளம் தான். அப்புறமா அவா புரட்டி போட்டுட்டு கட்ட மாதிரி இவ படுத்துட்டு இருந்தானா, அவ எடுத்துட்டு போனான்னா நியாயம், இவன் என்ன புரண்டு படுத்துக்கிறது, அவனுக்கு என்ன இவன் தாராளமா கொடுக்குறாளா, இவ என்ன பெரிய வள்ளலா, ஸ்ரீ விஷ்ணுவாளுக்கு சொத்து இல்லையா நாங்கள்லாம், அந்த புத்தி கூட இல்லையே அப்படின்னு உடனே ராமானுஜர் பார்த்தாரு, எல்லா சிஷ்யாலும் ஒரு பார்வை பார்த்தார், எப்படி இருக்காரு.
சரி வில்லிதாசா, இப்ப என்ன பண்ணுன்ற அப்படின்னா, இப்ப வேண்டாமா உங்களுக்கு மனைவியான வேண்டாம். அப்ப எனக்கு பிடிச்சவா யாருக்கு வேணா உன் மனைவி பொன்னாச்சியார குடுத்துருட்டா, யாருக்கு வேணா குடுத்துருவேன். என்கிட்ட எதுக்கு சுவாமி கேட்கிறாரு? அவ உங்க சொத்து, நானும் உங்க சொத்து. உங்க சொத்தை நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். இதுல எதுக்கு என்னகிட்ட கேட்கிறாரு? இல்லப்பா உன் மனைவி சொத்துன்னா ஏதோ அச்சேதனமான வஸ்து இல்லப்பா, ஜடம் இல்ல. உன் மனைவியை கேட்கிறேன். அவளும் சொத்து தான் உங்களுக்கு, நானும் சொத்து தான். இந்த சொத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த சொத்து கிட்ட எஜமானன் கேட்கணுமா? அது நீங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம். இவர் திருப்பி கேட்கிறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை கொடுத்துருவேன். அப்புறமா நீ வருத்தப்படக்கூடாது. ஏன் எனக்கு என்னத்துக்கு சுவாமி வருத்தம்? உங்க பொருளை நீங்க கொடுக்கறதுல எனக்கு என்ன வருத்தம்? யாருக்கு வேணா கொடுங்க, ரொம்ப பிடிச்சவாளுக்கு கொடுத்துருவேன், கொடுங்க சுவாமி. இது என்கிட்ட என்ன அனுமதி கேட்க வேண்டியிருக்கு? நீங்க சுவாமியா இருந்துட்டு சுதந்திரமா அப்படின்னா உடனே இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவாளுக்கு கொடுக்க பாரு வா அப்படின்னு இந்த பொன்னாச்சியார் கைய பிடிச்சிட்டு, இந்த எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சவன் வில்லிதாசா நீதான். இது வரைக்கும் உன் மனைவி, இப்ப இது ராமானுஜருடைய சொத்து. இவள் மரியாதையோட, பிரியத்தோட, பழைய அன்போட, இன்னும் அதிகமான அன்போட கைப்பிடிச்சு கிரகத்துக்கு செல்வோம் அப்படின்னு ஒண்ணு. அடியேன் அந்த அம்மா என்ன கதறிப்பான்னு கொஞ்சம் யோசிக்கணும். உடனே அடியேன் அப்படின்னு 2 பேரும் சேவிச்சா எழுந்த உடனே, அம்மா உங்களுடைய கிரகத்துக்கு போலாமா அப்படின்னு கேக்குற. நம்ம கிரகம் கூட சொல்ல, இனிமே ராமானுஜோட சொத்து அவளுடைய கிரகம். இப்போ அந்த சொத்து ஊரே இவளுடையது. இப்போ நான் ஒரு தாசன் தான் இவளுக்கே அப்படிங்கிற அர்த்தத்துல போலாமா அப்படின்னு கூப்பிடுச்சு. அடியாள் அப்படின்ட்டு அவ பின்னாடி போக, 2 பேருக்கு போறத பார்த்த உடனே எல்லாரும் கண்ணீர் விட்டா. அந்த சம்பவத்தை பார்த்து ராமானுஜருக்கும் கண்ணீர் வந்துருது. உடனே அவ போன உடனே இங்க இருக்கக்கூடியதான மத்த சிஷ்யாலாம் யார் குசு குசுன்னு பேசினாலும் அன்னைக்கு இவர் தோல்ல போய் கை போட்டு வராரு. இவர் தோல் கேட்டார், ஒரு முழம் துண்டு உங்களுடையதான வஸ்திரத்துல வேஷ்டியில இருந்து கீழ்ச்சிட்டதுக்கு குயோ முயோன்னு கத்தினேல, உங்க பக்குவம் எப்படி இருக்கு? அந்த அவருடைய பக்குவம் எப்படி இருக்கு? அவருடைய பக்குவம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அதனால அவருடைய ஹிருதய சுத்தி, சித்த சுத்திய பார்த்து அப்பேற்பட்ட சுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறதுல அவன் தோல் மேல கை போட்டவன் எனக்கே பவித்திரம்னு தோணி, அதனாலதான் போட்டுட்டேன்னார். எல்லாரும் கண்ணீர் விட்டா. அதுல இருந்து அவருடைய வைபவம், அவருடைய ஹிருதயம், அவருடைய வைஷ்ணவத்துவம் எல்லாம் புரிஞ்சுண்டு அப்புறம் அவர்கிட்ட எல்லாரும் பூஜ்ய புத்தியா இருந்தான்னு. அத மாதிரி ஒரு ஆச்சாரிய பாகவதாட்ட பக்தினா அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் பிள்ளை விருங்காவலிதாசர். அதே மாதிரி உடையவருடையதான அடுத்த ஒரு பெரிய ரத்னம் வடுக நம்பிகள், ஆந்திரபூர்ணர் அப்படின்னு அவருக்கு பேரு. அதுல நம்பெருமாள் புறப்பட்டு வீதியில வரப்போறார். இன்னைக்கு காலட்சேபம் இருக்கு மடத்துல. ராமானுஜர் காலட்சேபம் சாய்ச்சுருக்கார். எல்லா சிஷ்யாலும் கேட்டுருக்கா. இந்த மாதிரி மைக் இல்லாத காலம் அப்பெல்லாம் இறைஞ்சு கத்தி தான் பேசணும். குரல் வளம் எப்படி இருக்கும்? அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கத்தி காலட்சேபம் சொல்றாரு ராமானுஜர். எல்லாரும் கேட்டு ஆஹா ஆஹா அப்படின்னு அனுபவிச்சுருக்கா. அந்த சமயமா டோம் டோம்னு சத்தம் கேட்டுது. என்னடா நம்பெருமாள் வந்தாச்சு. மாளிகை மடத்து வாசல்ல நம்பெருமாள் வந்தாச்சுன்னா இப்ப காலட்சேபம் அவ்வளவு போக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. பகவான நேர சேவிக்கிறத காட்டிலும் காலட்சேபத்துலதான் அதிகமான ஆனந்தம்னு நம்மாழ்வாரே சொல்றார். வைகுந்தின் சிந்தையிலும் மற்ற இனிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளுமால். வைகுந்தம் கூட அவளுக்கு இனிக்காதான் பாகவதாள்களாம். உன்னை பத்தி பேசி சிந்தனை பண்ணிருக்கிறதுல ஆனந்தம் அதுல கூட கிடையாது அப்படின்னு வச்சு. பெருமாள் வந்துட்டாரு, அதுக்கு மரியாதை கொடுக்கணும், போய் சேவிக்கணும். ஆனா காலட்சேபத்தை விட முடியல. உடனே ராமானுஜர் எழுந்துட்டே சொல்லிட்டே போறாராம், காலட்சேப சத்ரு வந்தான் கான் அப்படின்னாராம். பெருமாளுக்கு எத்தனையோ 1000 பேர் இருக்கு. இதுல ராமானுஜர் வச்ச பேரு காலட்சேப விரோதி. இவ்வளவு ஆனந்தமா கும்மி கோலாட்டம் போறது மாதிரி ஆனந்தமா பகவத் விஷயம் கேட்டு இவர் பாட்டுக்கு வந்து நின்றாருனா வாசல்ல. இப்ப நம்ம அவரை சேவிக்கிறதா காலட்சேபத்தை அனுபவிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டே போனாராம். எல்லாரும் வந்தா சேவிக்கச்சே ராமானுஜர் அவருடைய திருவடியில இருந்து திருமுடி, திருமுடியில இருந்து திருவடின்னு அனுபவிக்கிறார் இல்லையா நம்பெருமாளை. அப்படி அனுபவிக்கச்சே அதை ரசிக்கிறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் போடுமா சிஷ்யர். அவட்ட யா நீங்க எப்படி அலங்காரம், என்ன வஸ்திரம் பாரு, என்ன தடுக்கு முழுக்கமா வந்திருக்காரு பாரு, இந்த சிரிக்கிற அழக பத்தியா அப்படின்னு ரசிச்சு தான் கூட ஒருத்தரை துணைக்கு வச்சுட்டு ரசிச்சு பேசுவார் ராமானுஜர். அதுக்கு யாருடானா வடுக நம்பிதான். வடுக நம்பிட்டு தான், வடுகா எப்படி இருக்கார் பாரு நீங்க நம்பெருமாள், சிரிக்கிறார் பாரு கொள்ளையா, எப்படி இருக்கார் பாரு, என்ன அலங்காரம் அப்படிதான் பேசிட்டு இருப்பார். கடைசியில பார்த்தா இந்த வடுக நம்பிய காணும். வடுகான்னு திரும்பி பார்த்தா வடுக நம்பிய காணும், மத்தவெல்லாம் இருக்கா. உடனே வடுக எங்க போயிட்டான், காணவே காணமே அப்படின்றான். ராமானுஜர் கேட்டார், அவன் உள்ள போயிருப்பான் அப்படிங்கிறா மத்தவாள்லாம். ராமானுஜருக்கு அப்படியே சொரத்தை இறங்கி போயிட்டு, என்னடா ரசிகாலத்துல வச்சு அனுபவிக்கணும்னு பார்த்தா இந்த சமயத்துல வடுகனை காணும், சமயத்துக்கு எங்கோ போயிட்டான் அப்படின்ட்டு அங்க இருந்து பெருமாள்லாம் அங்க இருந்து கிளம்பி போன உடனே எழுந்தோடன உடனே ராமானுஜர் உள்ள வந்தார். வந்தா பார்த்தா வடுக நம்பி
மடப்பள்ளியில இருந்து வர்றார். உள்ள மடத்துக்குள்ள ஒரு மடப்பள்ளி உண்டு, அதுல இருந்து வர்றார். கையில என்னன்னா ஒரு சொம்பு, நல்ல குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், முதலிய சித்தரத்தை, அதிமதுரம் எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சின, சுண்ட காய்ச்சின பசும்பால், அதோட கூட கோவலையும் எடுத்துட்டு அங்கேயும் சொம்பு எடுத்துட்டு அங்கேயிருந்து வந்தார். என்ன வடுகா, பெருமாளை வாசல்ல சேவிக்கச்சு இவ்வளவு அழகா வந்து நிக்கிறார் பெருமாள், எவ்வளவு ரசமா இருந்தது, உங்ககிட்ட சொல்லி அனுபவிக்கணும்னு பார்த்தா நீ காணாவது போயிட்டு, எங்க போயிட்டு நீ அப்படின்னு மிரட்டினார். உடனே அப்ப சொல்றார் வடு நம்பி, உங்க பெருமாளை சேவிக்க வந்தா எங்க பெருமாளுக்கு தொண்டை காயறதுன்னு. எங்க பெருமாள் ராமானுஜர், உங்க பெருமாள் நம்பெருமாள், உங்களுக்கு உங்க பெருமாள் வசத்தியா இருந்தா எங்களுக்கு எங்க பெருமாள் வசதி. அப்ப எங்க பெருமாள் கத்துன்னு கத்துறாரு 3 மணி நேரமா. ஒரு பாலமுது கூட நடுவுல சாப்பிட மாட்டேங்கிற, தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேங்கிற, கேட்டா காலட்சேபத்துக்கு மத்தியில ஒண்ணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப தொண்டை கமராதா? அந்த தொண்டையை யார் பார்த்துப்பா? எல்லாரும் ஆகா ஆகான்றான். எனக்கா கோபமா வருது, பத்தின்னு வருது கோபம். என்ன ஆகா வேண்டியிருக்கு? அவருக்கு தொண்டைக்கு ஏதாவது கொடுத்துட்டு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கடான்னா அவர் காலட்சேபம் சொல்றாருன்னா அவருக்கும் ஆனந்தமா தான் சொல்லிட்டு இருப்பார் மணிக்கணக்குல. அப்படின்னு உடனே குரு பக்தியில என்ன விஞ்சிட்டீரே அப்படின்னு சேர்த்து வடுக நம்பிய கட்டிண்டார் அப்படின்னு வடுக நம்பிய சரித்திரம். அதனாலதான் இந்த வடுக நம்பிய போல அந்த ஆச்சாரிய அபிமானம், ஆச்சாரிய பக்தி இருக்கே, அது அடியனுக்கு வரணுமே அப்படின்னு கேட்கிறார் ஆர்த்தி பிரபந்தத்துல மணவாள மாமிகள். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து. உந்தனக்கேன ஆச்சாரியனுக்கு மட்டும், ஆச்சாரியருக்கும் பெருமாளுக்கும் அப்படிங்கிறதுலாம் சாதாரண நிலை. பெருமாளுக்கே அப்படின்னா ரொம்ப சாதாரண நிலை, ஆச்சாரியனுக்கும் பெருமாளுக்கும்னா மத்தியமமான நிலை, ஆச்சாரியனுக்கே அப்படின்னு இருக்கிறதா உத்தம நிலையா இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ நிலை. இல்ல உந்தனக்கே ஆட்கொள் உகந்து அப்படின்னு வடுக நம்பிய போலனார். இதே விஷயத்தான் ராமானுஜருடைய மற்றொரு சிஷ்யர் கோமடத்தாழ்வான் இருந்தார். இந்த கோமடத்தாழ்வார் எங்க ராமானுஜர் யாத்திரை கிளம்பினாலும் ராமானுஜருடைய கமண்டுரு, ராமானுஜருடைய பாதுகை ரெண்டுத்தையும் அவர் தான் எழுந்துள்ள கொண்டு போவார்னு குரு பரம்பரையை சொல்றது. கோமட்டான் வயசம்பூதோ பாலாரியோ யதி பூபதேகே கமண்டலும் பாதுகேச்ச வகந்தஸ்தௌ நிரந்தரம் அப்படின்னுச்சு. அந்த எதிராசருடையதான பாதுகை, எதிராசருடையதான கமண்டலும் ரெண்டுத்தையும் எழுந்தருள கொண்டு போவர் இவர் தான் குழவே. எதிராசன் பாதுகமும் குண்டிகையும் கை கொண்டு எதிராசன் நாமும் வாய்க்கொண்டு சரியின்றி மிளிர்கின்ற கோமடத்து சிறியாழ்வான் தன்கமல தளிரடியே நெஞ்சேனினை அப்படின்னு தனிப்பாட. அப்படி இருக்கக்கூடியதான கோமடத்தாழ்வான் கிளம்பரிச்ச ஒரு சந்தர்ப்பம், யாத்திரையில கிளம்பிச்ச மடி செஞ்சு எழுந்தருளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். கோமடத்தாழ்வான் மடி செஞ்சு எல்லாம் எழுந்தருளை பண்ணிட்டு ராமானுஜருடைய பாதுகைய பெருமாள், திருவாராதன பெருமாள் இருக்கார் இல்லையா, ஆராதன பெருமாள், அவரோட அதே பையிலேயே சேர்த்து பாதுகையை வச்சுட்டார் ராமானுஜருடைய பாதுகை. பெருமாள் சால கிராம பெருமாள்லாம் இருக்கார், அர்ச்சாவதார பெருமாள் இருக்கார், அந்த மடி செஞ்சு பையிலேயே ராமானுஜருடைய பாதுகையை சேர்த்து வச்சு மூட்டையா கட்டி எழுந்தருளை பண்றார். இத பார்த்தாரு இல்லையோ ராமானுஜர் கோபம் வந்துருது. என்ன கோமடத்தாழ்வான், என்ன பண்றீங்க? என்ன என்னுடைய பாதுகை, அடியனுடைய பாதுகையை போய் பெருமாளுடைய சேர்த்து இப்படி பையில கட்டலாமா? உங்க பெருமாளுக்கு எங்க பெருமாள் எந்த விதத்துல குறைச்சலாம்னார். பார்த்தார் ராமானுஜர். ஏன்னா குரு பக்தி பண்றது தப்புன்னு சொல்ல முடியுமா ராமானுஜரால? அவர் தானே சொல்லி கொடுத்ததே எல்லாருக்கும். அப்ப ஆச்சாரியருடைய பாதுகைன்றது பெருமாளை காட்டிலும் வசதின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்படி இருக்குச்சு இந்த பெருமாளுடைய பாதுகை இந்த நம்மளுடையதான திருவாராதனத்தை சேர்த்து கட்டினா என்னமா மோசம் அப்படின்னா ராமானுஜர் வேற வழி இல்ல, சேர்த்து கட்டின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டு வா கோமடத்தாழ்வான் உடையதான ஆச்சாரிய பக்தி வரவே வராதுல்ல. இந்த விஷயம் இவரோடையும் சரி வடுக நம்பியும் அதே மாதிரி ஒரு தடவை செஞ்சார் அப்படின்னு அவர் விஷயமாவும் சொல்லப்படுறது அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து இவருடைய அடுத்த ரத்தனம் அனந்தாழ்வான். சுவாமி அனந்தாழ்வானுக்கு அனந்தான் பிள்ளைன்னு பேர் கொடுத்தார். ராமானுஜர் ஆதிசேஷாவதாரம், அனந்தாழ்வானும் ஆதிசேஷாவதாரம். எப்படி பகவானே ராமர் பரசுராமர் ஒரே சமயத்து ரெண்டு பேரும் ஒரே அவதாரம். அதே மாதிரிதான் பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே பகவத் அவதாரம் ஒரே காலத்துல. அது மாதிரி ராமானுஜர் அனந்தாழ்வான் எதுக்கு ரெண்டு ரூபத்துல வந்தார்னா, ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற லட்சணத்தை காட்ட ராமானுஜரா வந்தார், சிஷ்யன் எப்படி இருக்கணும்ன்ற லட்சணத்தை காட்ட அனந்தாழ்வானா வந்தார். நரநாராயணர்கள் போல பதிரில் அப்படி வந்திருக்கிறதான இந்த அனந்தாழ்வன் கர்நாடகாவில் அவதாரம் பண்ணார். சித்திர மாசத்துல சித்திர நட்சத்திரத்தையே அவதாரம் பண்ணார். மதுரகவி ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தன்னைக்கே அவதாரம் பண்ணதால இவருக்கு மதுரகவிதாசர்னா இயற்பெயர். அனந்தன்னு ஒரு பேர் உண்டு. அந்த அனந்தாழ்வான் ராமானுஜர்கிட்ட வந்து இங்க ஆசிரிச்சார். ராமானுஜரை ஆசிரிச்சு இங்கேயே காலட்சேபம் கேட்டார் ஸ்ரீரங்கத்தை. அன்னைக்கு ஒரு நாள் காலட்சேபத்தை திருவாய்மொழி காலட்சேபம் சொல்றார். அதுலயும் என்னடா சிந்து பூமகிழும் திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி
காரெழில் அண்ணலே நிறைய புஷ்ப மண்டபம்னு பேரு திருப்பதி. பூக்கள் கைங்கிருந்தா அங்க நிறைய பண்ணுவோம். ஆனா பதிலுக்கு கோவில் உள்ள இருந்து பெருமாள்கிட்ட இருந்து நமக்கு பூ கொடுக்க மாட்டான் பிரசாதமா. பதிலுக்கு அங்க இருந்து துளசி கொடுக்க மாட்டான். இதான் வழக்கம் அதெல்லாம். அழகர் கோவில துளசி கொடுக்க கூடாதுன்னு அடியாரு. இது தென் திருப்பதி. அங்க வட திருப்பதியில போனோம்னாலும் பூ போல யாருமே தள்ள பூவே வச்சுக்கூடாது. மனைவி போயிட்டா எந்த பொம்பளை கல்யாணமே நடந்தா கூட கல்யாணத்துல பூ மாலை கிடையாது. ஆனா சந்தன மாலை அந்த மாதிரி வேற ஏதாவது சின்ன மாலை எல்லாம் மாட்டிக்கலாம். மலை மேல யார் எப்பேற்பட்டாலும் மாலை போட்டுக்க கூடாது அப்படின்னு புஷ்பம் சூட்டிக்க கூடாது இருக்கு. ஏன்னா அது புஷ்ப மண்டபம் பெருமாளுக்கே மட்டும்தான். அதான் அந்த தோமால சேவை புஷ்ப அலங்காரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல திருமலையில சேவையில. அந்த திருமலையில சிந்து பூ மகிழும்னு ஆழ்வார் பாடிட்டார். எங்க பார்த்தாலும் மலையில பூக்கள் சிந்தி கிடக்கு அப்படிங்குச்சு. இந்த பூக்களை பறிச்சு தொடுத்து மாலையாக்கி திருவேங்கடமுடியானுக்கு சாத்துறதுக்கு மாலா கைங்கரியம் பண்றதுக்கு மனுஷா கைங்கரியவரா இல்ல. அதுல புஷ்பங்கள்லாம் கீழே சிந்தி வியர்த்தமா போடுது அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டு இதை பாடியிருக்கிறது. இந்த இடத்த வந்த உடனே வியாக்கியானம் சொல்லச்சவே ராமானுஜருக்கு கண்ணீர் வந்துடுது. ஆச்சாரியா, மத்த இடத்துல எல்லாம் இந்த பாசுரத்துல உங்களுக்கு கண்ணீர் வந்தா பரவாயில்ல, இந்த சிந்து பூ மகிழும்ன்ற இடத்துல கண்ணீர் வருவானே, பூக்கள் சிந்திருக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணீர் விடுறே அப்படின்னு கேட்ட உடனே அது சொன்னார், யாராவது ஒருத்தர் திருமலைக்கு போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணி மாலா கைங்கரியம் பண்ண மாட்டேங்களா அப்படிங்கிற ஏக்கம் வந்துருது. எனக்கும் ஆழ்வாரே ஏங்குறாருன்னா எனக்கும் அந்த ஏக்கம் வந்துருது. உங்கள யாராவது என்னுடைய சந்தோஷத்துக்காக திருமலை போய் கைங்கரியம் பண்றேனா? எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறா, தலையாட்டிக்கிறா, நீர் வேணா போமே நீர் வேணா போமேன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. யாரும் எழுந்து கிளம்புறதுக்கு தயாரா இல்ல. அந்த சமயத்துல ஒரே ஒரு குரல் கேட்டது, சுவாமி அடியனுக்கு உத்தரவு கொடுத்தா அடியன் கிளம்புறேன். யாரு சொல்றதுன்னு ராமானுஜர் பாக்குறாரு. அனந்தாழ்வான் எழுந்து நின்றார். அடியன் சுவாமி அடியனுக்கு உத்தரவு கொடுத்தா கிளம்புறேன். வாரீர் அனந்தான் பிள்ளை, இத்தனை பேரும் பொம்மநாட்டியம், நீர் தான் ஆம்பளை இருக்கிறது, வாரும் தைரியமா கிளம்புறேன். நீரு ஓடி வந்தார், கிட்ட சேவிச்சார், சேர்த்து கட்டிண்டார், கிளம்பும் அப்படின்னார். மனைவி அவருடைய தேவியார் அம்மங்கார் இருக்காளே, அவ இப்ப 5 மாசம் கர்ப்பமா இருக்கா. 5 மாசத்துக்குள்ளால இருந்தா கூட பரவாயில்ல, 5 மாசம் கர்ப்பம். இனிமே மலைக்கு போனோம். எங்க இருக்கு ஸ்ரீரங்கம், அதுல இருந்து நடந்து பாத யாத்திரையா போய் மலை மேல ஏறி போய் கைங்கரியத்தை ஆரம்பிக்கணும். சரி குழந்தை பிறந்தா விட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாலோ, குழந்தை பிறந்துட்டுனா பச்சிளம் குழந்தையா இருக்கு, ஒரு 2 வயசு 3 வயசு ஆட்டோன்வா, அப்புறம் அந்த குழந்தை பாடசாலையில சேர்க்கணுமேன்வா. ஆக சாக்கு போக்கு சொல்றவன் போக மாட்டான். குரு பக்தி ஆச்சாரிய பக்தி இருக்கிறவருக்கு நிஷ்டை நடனா, எது என்ன போனாலும் ஆச்சாரம் விரும்பினதை இன்னைக்கே செஞ்சு முடிக்கணும். அதுதானே உத்தம சிஷ்ய லட்சணம். உடனே அடியே நீ கிளம்புறேன்னார். நேர தன்னுடைய திருமாளிகைக்கு போனார். தேவியார் அழைச்சிருந்தார். அவளும் நடனா, ஆத்துக்கார் சொல்றதே கதி அப்படின்னு அவளும் கிளம்பிட்டான். நான் கர்ப்பமா இருக்கேனேன்னு கேட்கல, ராமானுஜர் விரும்பினதை நம்ம செய்யணும் அப்படின்னு 2 பேருமா சேர்ந்து இங்க இருந்து கிளம்பி பாத யாத்திரையா போய் மலைக்கு போயிட்டா. போய் மலை மேல போய் பெருமாளை சேவிச்சா. பெரிய திருமலை நம்பிகள்னு அப்ப யார் யார் இருக்காளோ எல்லாரையும் சேவிச்சுட்டு அங்க போய் ராமானுஜருடைய அபிலாஷைய சொன்னா, இத மாதிரி திருமலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அனுப்பிச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டா ஆச்சாரிய புருஷாலாம் அங்க இருக்கிறவாள்லாம். அதுக்கப்புறமா கைங்கரியத்தை ஆரம்பிச்சார். அப்பப்போ பூக்கிறதான பூக்கள் எல்லாம் பறிச்சு மாலை கட்டலாம். இருந்தாலும் மாலை கட்டினாலும் ஆனா கோடை காலத்துல தண்ணி இருக்காது. ஏன்னா மழை பொழிஞ்ச மழையெல்லாம் மலையிலிருந்து அருவியாகி கீழே கொட்டி விடும். தேக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அங்க ஒரு புஷ்கரணி இல்லை, எதுவுமே இல்லை. தோட்டம் அமைக்கவே இல்லை யாருமே. அது தோட்டத்தை புதுசா அமைக்கணும், ஒரு ஏரி அல்லது ஒரு குளத்தை தோண்டணும் அப்படின்னு நினைக்கிச்சே, ஆள் போட்டு கூலி கொடுத்து இல்ல சாப்பாடு போட்டு கூலிக்காரங்களை வச்சுன்னு இங்க குளம் வெட்டுறதுக்கு எல்லாம் இவருக்கு வசதி கிடையாது. அதை பார்த்தா எதுக்கு ஆளாவது தேளாவது, நம்ம 2 பேர் இருக்கோம் இல்லையா, நான் தோண்டி தோண்டி மணல் எடுத்து கூடையில போட்டுக்கிறேன், நீ தள்ள வச்சுன்னு கொண்டு போய் அங்க கொண்டு போய் கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு நித்தியம் நித்தியம் குளம் தோன்றதுன்னா, அதுவும் மலை மேல பாறைகள் மத்தியில கடபாறைய போட்டு குத்து குத்துன்னு குத்தி கலப்பறார். அந்த மணல்லாம் எடுத்து சுமந்து கொண்டு போக சொல்றாரு. வயிற்றுல இப்ப நிற கர்ப்பம் ஆயிட்டா, 9 மாசம் கர்ப்பம். இப்போ தலையில ஒரு சுமை, வயிற்றுல ஒரு சுமை. அந்த அம்மா நடக்க முடியாத பக்கத்துல கொட்ட சொல்ல, அங்க தூரத்துல ஒரு இடம் காமிச்சிருக்கார், அந்த இடத்துல தான் கொட்டணுங்கிறார் இந்த அனந்தாழ்வான். இந்த அம்மாவும் சிரத்தையா கொண்டு போய் கோவிந்தா ராமானுஜா அப்படின்னு சொல்லிட்டே கொண்டு போய் கொட்டுறான். அங்க இருந்து ஒரு பையன் வந்தான். நல்ல ஷோக்கான பையனா இருக்கான், குரு குருன்னு பார்வை, நல்ல கருப்பா இருக்கான். அங்க இருந்து வந்தான். சாமி என்ன நீங்க இவ்வளவு அநியாயம் பண்றீங்க? ஆனந்தாழ்வானுக்கு என்ன அநியாயம்? ஏன்பா நான் என்ன அநியாயம் பண்ணிவிட்டேன்? என்ன சாமி உங்களுக்கு விளக்கமே கிடையாதா? இப்பேற்பட்ட உங்க அம்மா அந்த தேவியா இருக்காங்க, வயிற்றுல ஒரு கர்ப்பம், தள்ள வேற சுமைய போட்டுன்னு அவ்வளோ தூரம் கொண்டு போய் கொட்ட சொல்றீங்க. உங்களுக்கே தோணலையா? பாவமா தோணலையா? ஐயோ பாவம் அந்த அம்மா, கொடுங்க சாமி நான் கொண்டு போய் கொட்டுறேன், அந்த அம்மாவை சொல்லாதீங்க அப்படின்னா. ஏன்பா நீ யாருப்பா? நீ
என் மனைவி ஆச்சு, கணவன் ஆச்சு, எங்களுக்குள்ளார நாங்க ஏதோ ஒரு கைங்கரியம் பண்றோம். நீ எதுக்கு 3வது மனுஷன் வந்து நிக்கிற? இல்ல சுவாமி, என்ன எதுக்கு 3வது மனுஷன்றீங்க? உங்கள ஒருத்தன் தான் நானும். நான் கொண்டு போய் கொட்டுறேன். எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடாப்பா என் மனைவி கிட்ட? இப்போ உன் காரியத்தை பார்த்துட்டு போ. அப்படி இருந்தா நீ ஒரு தனியா தோட்டம் போட்டு, நீ தனியா குளத்தை வெட்டி, நீ தனியா கொண்டு போய் பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணு. இதனால் பண்ணிருக்க வேண்டியதுதானே? இப்ப நாங்க பண்ணுச்ச இந்த கைங்கரியத்துல வந்து குறுக்க போ போ அப்படின்னா, இவன் கொஞ்ச நாள் நிந்து பார்த்தான். இப்ப போ பெரியா இல்லையா அப்படின்னு ஒரு மிரட்டினார். இவரு பாம்புடைய அவதாரம் சீரதான் செய்வார். போ அப்படின்னார். உடனே அவன் பார்த்தான், என்னடா அது நல்லதை செய்யலான்னு வந்தா இந்த சாமி இன்ன விரட்டுறாரு அப்படின்னா அந்த பையன் கிளம்பி போயிட்டான். அப்பாட அப்படின்ட்டு திருப்பி கூடையில மணலை போட்டு தள்ள ஏத்தி விட்டா அந்த அம்மா மெதுவா மெதுவா நடந்து போறா. கொஞ்சம் தூரம் போச்சு, அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த பையன் ஒளிஞ்சுட்டு இருக்கான். அந்த பையன் அங்கே இருந்தான். இந்த சாமிக்கு ஈவிரக்கமே இல்ல உங்க வீட்டுக்காருக்கு. அம்மா கொடுங்கம்மா கொடுங்கம்மா. வேண்டாம்பா, அவர் கோபிச்சு பாருப்பா, வேண்டாம்பா. புட்டிங்கி எடுத்துனா கிடுகிடுன்னு எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல போய் கொட்டிட்டு குடுன்னு காலி கூட கொண்டு வந்து கொடுத்தான். இந்த அம்மா கொண்டு வந்தா. 2-3 தரம் பார்த்தா முன்னெல்லாம் எத்தனை நாள் ஆச்சு அங்க போய் கொட்டிட்டு வர. இப்பெல்லாம் சீக்கிரம் இந்த அம்மா வரா. இதை பார்த்த உடனே நான் சொன்ன இடத்துல மணலை கொட்டுறியா இல்ல இங்கேயே எங்கேயாவது கொட்டிட்டு வரியா, சுருக்க வந்துடுறியே அப்படின்னு கேட்டார். இல்ல நீங்க சொன்ன இடத்துல தான் மணல் போய் விழருதுன்னா. நான் கொட்டுறேன்னு சொல்ல, மணல் விழருதுன்னா. உன்னை புரிஞ்சுட்டார் அனந்தாவ. மணல் போய் நான் சொன்ன இடத்துல விழருதுன்னா இப்ப நீ கொட்டலையா? இப்ப யார் அங்க வாங்கி கொட்டுறானா? இந்த பையன் தான் விடாப்பிடியா அங்க உட்காந்து புடுங்கின்னு போய் நான் கொட்டுறேன். அவர் கிடக்காருமா, உங்கள்கிட்ட ஈவே இல்லை, இறக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் கொட்டுறான். அப்படின்லாம் சொன்ன உடனே எங்க அந்த பையன் வந்தது கோபம், கையில கனபாரியை தூக்கினார். எங்க அந்த பையனார் விறுவிறுன்னு வந்து பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி நிக்கிறான். அதே பயலே. அப்போ என்ன சொல்லி அனுப்பிச்சவன? நாங்க பண்ற கைங்கிறது நீ எதுக்குடா குறுக்கல் வர? எங்க ஆச்சாரிய கைங்கிறது எங்களுக்கே சொந்தம், நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னத்துக்கு குறுக்கல் வர? சாமி, இந்த அம்மா கிட்ட விரக்கம் இல்லாத இருக்கீங்களே, நானாவது பறிஞ்சு கொண்டு வந்து போய் கொட்டலாம்னா அது என்ன சாமி உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? பாக்குறதுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கிறீங்க, என்ன போய் கோபிச்சுக்கிறீங்களா? நல்லது செஞ்சா கோபிச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்ட உடனே வந்தது கோபம். போப்பறியா இல்லையா? நான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னா எடுத்த பாருங்க அந்த கடபாரி தூக்கி விட்டு எறிஞ்சார். அங்க எட்டக்கதான் நின்றுதான், தூக்கி விட்டு எறிஞ்சாரு. அவன் மேல பட்டுதோ இல்லையோ பயந்துருச்சுன்னு கோவிந்தான்னு கத்தினே ஓடி போயிட்டான். ஆர்த்தாலேருந்து வந்துட்டான். கைங்கரியம் பண்ண விடாத இடைஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடபாரி எடுத்துட்டார். அவன் மேல பட்டுதோ படலையோ இவர் கவனிக்கல, எடுத்துன்னு வந்தார். திருப்பி வந்து இப்ப பார்த்தா மணி 11 மணி ஆயிடுத்து. இன்னும் புஷ்ப மாலை கட்டி கொண்டு போய் திருவாராதனை கூடணும் உச்சிகால பூஜைக்குள்ளால அப்படின்னு நினைச்சுன்னு இவர் வந்து சரி அவசர அவசரமா தீர்த்தா மாட்டிட்டு திருமண் போயிட்டு பூவெல்லாம் அவசரமா மாலை கட்டின்னு இருக்கார். அங்கேருந்து கோவில்ல இருந்து திருவேங்கடமுடையான், சாதாரண பெருமாள் இல்ல, மூலவர், அங்கேருந்து அர்ச்சக மிகைன்னு ஆவேசிச்சு நம்ம அனந்தாழ்வான உடனே வர சொல்லும் அப்படின்னு ஆக்ஞாபிச்சார். அர்ச்சகர் ஓடி வரார். ராகாரத்துல இந்த பக்கமா இருக்கார், கன்னிமூல சைடு. அங்கேருந்து ஓடி வந்து அனந்தாழ்வன்ட்ட, சுவாமி உங்களை பெருமாள் கூப்பிடுறார். யாரு? கோவிந்தன் கூப்பிடுறார். திருவேங்கடமுடியா வர முடியாதுன்னு போய் சொல்லுங்க. பக்கத்து வீட்டு மாமாவா கூப்பிடுறார், வர முடியாதுன்றார் பெருமாள். போய் சொல்லுங்க. பெருமாள் சொல்லும் ஐயா, பெருமாள் தான் கூட்டார், தெரியும் எனக்கு. நான் என் கைங்கரியத்தை பார்த்துட்டு இருக்கேன், வரேன்னு சொல்லு, போய் சொல்லு. இப்ப உடனே கூட்ட உடனே எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லு. நீங்க கூட்ட போதெல்லாம் வரமாட்டேன்றார். இப்ப வரமாட்டாராம், அவர் வரிசைதான் வருவாராம், ஏதோ கைங்கரியம் பண்ணிருக்காராம், சொல்ல சொன்னார் அப்படின்னு பெருமாள்கிட்ட வந்து சொன்னா. பெருமாள் நான் கூப்பிட்ட போது வரலையானா அப்படி என்ன அங்க பண்ணிட்டு இருக்கார்? உடனே கூப்பிட்ட போது வரலையானா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பெருமாள் கேட்கிறார். பார்த்தா தெரியல, பெருமாளுக்கு தான் மாலை கட்டின்னு இருக்க. பெருமாளுக்கு மாலை, உங்களுக்கு தான் மாலை கட்டிட்டு இருக்காரு. இவரு பாவம் ஓடி ஓடி போயிட்டு அர்ச்சகர் பெருமாள்கிட்ட போய் சொன்னோடனே, சரி யாருடைய பிரியத்துக்காக இவர் மாலை கட்டுறாராம்? என் பிரியமா இருந்தா நான் கூப்பிட்ட போது வந்திருக்க வேண்டாமா? யாருடைய பிரியத்துக்காக இவர் மாலை கட்டாராம்? உடனே ஓய் யாருடைய பிரியத்துக்கு பேசா படுத்தாதீங்க, ஓய் நீரே வந்துரும். பெருமாள் நீர் நேருக்கு நேர் பேசிக்கோ, நான் போயிட்டு வரதுக்கே எனக்கு நேரம் ஆகுது சொல்லும். போய் நான் இவருடைய சந்தோஷத்துக்காக கட்டல, எங்க ஆச்சாரியர் ராமானுஜருடைய சந்தோஷத்துக்காக இதை கட்டுறேன், போய் சொல்லும். உடனே பெருமாள் அங்க இருந்து கோபத்தோட சொல்றார், என்னுடைய பிரியத்துக்காக இங்க கைங்கரியம் பண்ணலையானா மலையை விட்டு கீழே போ சொல்லு, இனிமே மலையில இருக்க கூடாது, இது ஆக்ஞை. அங்கேருந்து ஓடி வந்து பெருமாள் ரொம்ப கோபமா இருக்கார், மலையை விட்டு கீழே இறங்கி போக சொல்லு, ஊரை பார்த்துன்னு போக சொல்லுன்னு சொல்லிட்டார். அதனால இப்ப பெருமாள் ரொம்ப கோபமா இருக்கார். கிளம்பிடும், ஊரை விட்டு கிளம்பிடும், மலையை விட்டு கீழே இறங்குனார். இவர் யார் சொல்றது? இந்த பெருமாள் இவருக்கு சொந்த ஊரான இது? இவருக்கும் சொந்த ஊர்ல, எனக்கும் சொந்த ஊர்ல. நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தா, அவர் வைகுண்டத்துல இருந்து வந்தார். தெக்த வைகுண்ட வாசாயன்னு அவர் அங்கேருந்து வந்திருக்கார். ஆக அவருக்கும் இது ஊர் புதுசு இல்ல. ஏன்னா அவர் சொந்த ஊர்ல, எனக்கும் சொந்த ஊர்ல. நான் பின்னாடி வந்தா அவருக்கு 4 நாள் முன்னாடி வந்தேன். 4 நாள் முன்னாடி வந்துட்டு இந்த ஊரை சொந்தம் கொண்டாடின்னு வரவன் எல்லாம் வெளில போன்னு துரத்துக்கு இவர் யாரு?
இவர் சொல்லி நான் வரல, இவர் சொல்லி நான் போனேன் அப்படின்னார். பெருமாளால ஒன்னும் பதில் பேச முடியும். அப்படி ஒரு வாக்குவாதம் பெருமாளோட அனந்தாழம். கடைசியில என்னடா நான் அதுக்குள்ள இவர்கிட்ட பேசிட்டே மாலையெல்லாம் கட்டி முடிச்சு விட்டார். குடலையில எழுந்துள்ள பண்ணிட்டு அந்த மாலையை எழுந்துள்ள பண்ணிட்டு அங்கேருந்து சன்னதிக்கு வந்தா இன்னைக்கு பெருமாள் ரொம்ப கோபமா இருக்கார். கிட்ட போனா ரொம்ப கோபிச்சுப்பார். சாத குனிஞ்ச தலையோட அப்படியே போய் அந்த குடலை அப்படி குலசேகர படியை வச்சுட்டு திரும்பி கிளம்பிடுவோம் அப்படின்னு வச்சு அந்த படியில அப்படி வச்சார். பெருமாள் ரொம்ப கோபமா இருப்பார். எதுக்கு அவர் முகத்தை பார்க்கணும்? மிச்ச நாள்னா மாலையை கொடுக்கறதும் பெருமாளுக்கு அவ சாத்திர அழகெல்லாம் பார்த்து இப்படி இந்த பச்சைக்கு ஏத்த பச்சையா இருக்க பத்தியா நல்லா இருக்கு, இங்க சிவப்புக்கு ஏத்த சிவப்பா இருக்கு, கண்டா இருக்கு அப்படின்னா ரசிச்சு இப்படி நின்று அப்படி நின்று ரசிச்சு பார்ப்பார். இன்னைக்கு என்ன நான் தலை குனிஞ்ச தலையோட அப்படி வச்சுட்டு அப்படியே திரும்பிட்டார். உள்ள இருந்து குரல் கேட்கறது, அனந்தாழ்வான் அப்படின்னாரோ இல்லையோ, பெருமாள் பிரேமையோட கூப்பிடுறத பார்த்தோன்னே, பரிவோட கூப்பிடுறத பார்த்தோன்னே பிரபோ அப்படின்னு திரும்பினார். பார்த்தா தாவாங்கட்டுல இருந்து ரத்தம் கொட்டுறது. அர்ச்சாவதார் சாலக்கிராம திருமேனி ஸ்வயம்பு மூர்த்தி. ஆனா இங்க இருந்து ரத்தம் தாவாங்கட்டுல இருந்து கொட்டுறதை பார்த்தோன்னே அதுவும் தாரதாரையா கொட்டுறது. ஓன்னு கதறினார். பிரபோ என்ன ஆச்சு, என்ன அபச்சாரம், யார் இப்படி ஏற்படுத்தினா, என்ன காயம் இது? அம்மா குழந்தை எல்லாம் என்ன பண்ணுவா, தொட்டில போட்டு தாளாட்டுவா. தாளாட்டச்சவே ஆத்துக்காரர்கிட்ட இருக்கிற கோபத்துல குழந்தை நறுக்குன்னு கிள்ளி விடுவா. கிள்ளிவிட்டு வீடு கத்தி கத்தி அழும். அழைச்ச ஆறு அடிச்சாளோ, அம்மா அடிச்சாளா, அப்பா அடிச்சாளான்னு தாளாட்டு பாடுவல. அது மாதிரி நீரே எனக்கு காயத்தை உண்டாக்கிட்டு யார் அடிச்சா, என்ன ஆச்சு, என்ன காயம்னு கேட்கிறீர. அபச்சாரம் அபச்சாரம். நான் போய் தேவரின் திருமையில காயத்தை உண்டாக்கினதான். நான் எப்ப காயத்தை உண்டாய்? அனந்தாழ்வான் காத்தால ஒரு பையன் வந்தானே, கட்ட கொட்டையா கருப்பா குறுன்னு. ஆமா, வந்து ரொம்ப இம்சை பண்ணான், படாத பாடுபடுத்தினான். அவன் என்ன கேட்டுவிட்டான், நானும் ஒரு கூடை எடுத்துட்டு போய் சுமந்து போய் கொட்டுறேன், உங்க தேவி யார் கர்ப்பமா இருக்கான்னு கேட்டேன். நீ என்ன பண்ணிருக்க? கடைசியில என்ன பண்ணிவிட்டேன்? விரட்டினியா? கடப்பாரை தூக்கி போட்டீரே. ஆமா, அந்த கடப்பாறை தான் இந்த தாவாங்கட்டல பட்டது. நான் தான் அந்த பையனா அங்க வந்திருந்தேன். இன்னும் ஓன்னு கதறி கதறி எழுதார். பிரபு நீரா வந்து கைங்கரியத்துக்கு வந்து அடி உங்களை போய் அடிச்சுட்டேனே, எந்த ராமானுஜருடைய சந்தோஷத்துக்கு நீங்க கைங்கரியத்துக்கு வந்துட்டு இப்படி அபச்சாரம் பெருமாள்கிட்ட பட்டேன்னு கேட்டா ராமானுஜர் மனசு புண்பட்டு போயிடுவே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தவிக்கச்சே. எனக்கு இதுக்கு என்ன மருந்து? பிராகிருதமான சரீரமா இருந்தா ஏதாவது மருந்து போடலாம், இது என்ன மருந்துன்னு தெரியலையே அப்படின்னா, பாகவதாளுடைய பாத தூளி எடுத்து வந்து இங்க வெய்யி சரியா போயிடும். தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பேரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதுன்னு கேட்டார் குலசேகர. கங்கா ஸ்நானமாவது கோவிலா போறதாவது கஷேத்திரமா போறதெல்லாம் நிறுத்தடா. பாகவதாளுடைய பாத தூளி கோடி திவ்ய தேசத்துக்கு சமம். பாகவதாளுடைய ஸ்ரீபாதத்தை, அது ஆச்சாரியுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கோடி தீர்த்தத்துக்கு கங்கைக்கு சமம் அப்படிங்கிறதான் பாசுரத்துல ஆழ்வார் படித்தார் இல்லையா. பாகவதாளுடைய பாத தூளியை கொண்டு வந்து வெயினார் திருவேங்கிற முடியாது. உடனே பெருமாள்கிட்ட இருக்கிற பரிவுல அந்த மலையில இருக்கிற அப்ப இருந்தவா யாரோ ஒவ்வொருத்தரையா போய் கெஞ்சினார். பெருமாளுக்கு ரத்தம் வருது, அது நிக்கணும், காயம் ஏற்பட்டு கொஞ்சம் உங்க பாத தூளியை கொடுக்கணும். எவன் கொடுப்பான் பெருமாள்? ஓய், பெருமாள்கிட்ட அபச்சாரப்பட சொல்லிடுறான். என் பாத தூளியை போய் பெருமாள் தாவாங்கட்டுல வைக்கலாது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஒவ்வொருத்தரையா கெஞ்சி கேட்டு அங்கேருந்து பெருமாள்கிட்ட வந்து அழறார் அனந்தாழ்வான். பிரபோ ஒருத்தரும் தரமாட்டேங்கிறா, பெருமாளுக்கு போய் நானும் கொடுப்பேனா, பெருமாளுக்கு போய் நான் செய்வேனா அப்படின்னு எல்லாருமே தவிக்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அபச்சாரமா போயிட்டேன்னு ஓன் எழுதாரு. ஏன் ஓய், இந்த ஊர்ல இவாள் தான் பாகவதாளா, நீர் பாகவதர் இல்லையா, உம்ம பாத துளி எடுத்து வெய்யும் சரியாயிடும் அப்படின்னார். சரியாயிடுமா? என் பாத துளி வச்சா சரியாயிடுமா? அப்படின்னு அதோ வைக்கிறேன் அப்படின்னு காலில் இருக்கிற மணல் எல்லாம் திரட்டி எடுத்து போய் வச்சான். இதுதான் பரிவு. குழந்தைக்கு ஒண்ணுன்னா என் பாத தூளி எடுத்துட்டு போய் நான் வச்சா அபச்சாரமா பெருமை நினைக்கல, எப்படியாவது சரியாகணும், இந்த பொண்ணு ரத்தம் நிக்கணுமேன்ற அந்த பரிவினால உடனே எடுத்துட்டு போய் இப்படி வச்சார். அடுத்த நிமிஷம் ரத்தம் நின்று. அதனாலதான் இன்னைய வரைக்கும் பாகவதாள் பாத தூளி நேரடியா கிடைக்காதனால அந்த அளவுக்கு பாகவதாள் யாரு இருக்கா அப்படின்றதுனால அது மேல பச்சை கற்பூரத்தையும் எடுத்து இந்த இடத்துல வெள்ளையா வைக்கிறா பத்திரிக்கையா. அதுதான் ஸ்ரீபாதரேணுன்னு பிரசாதமா கொடுப்பா வெள்ளிக்கிழமை தோறும். அதெல்லாம் இந்த ஆந்தாழ்வான பகவான் எப்படியெல்லாம் பார்த்தான் தெரியுமா, அவர்கிட்ட இப்படி எல்லாம் விளையாடினான். கடைசியில அவரையே திருவேங்கடமுடியான் ஆச்சாரியரா எடுத்துட்டான். அகிலாத்ம குணாபாசம் அஜ்ஞான திபிராபகம் ஆசிதானாம் சுஜரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம்னு தனியன் 2 தனியன் பண்ணார். ராமானுஜ ராமானுஜ இந்த 2 ஸ்லோகம் மொத்தம் இருக்கு. அனந்தாரிய மகம்பஜன் 2 ஸ்லோகம் பகவானே பண்ணி இவரை ஆச்சாரியனா ஏத்துண்டா இருக்கு. அப்புறமா இவரை மாமனாராக்கி பார்த்தான். பத்மாவதி தாயாரியே பொண்ணாக்கிட்டு தானே மாப்பிள்ளை ஆயிட்டார். அல்ல திருமலையில் பெருமாளுக்கு வந்து மாமனார் ஆனான் வாழியேன்னு வாழி திருநாமம் இருக்கு. அப்படி அனந்தாழ்வான் ஆச்சாரிய பக்தி ராமானுஜர் உகுக்க முடியாது. அது தாம் போட்ட தோட்டத்துக்கும் அங்க குளம் ஒண்ணு தோண்டி வச்சாரு, அந்த இடத்துக்கு பேரே ராமானுஜ புத்தேரின்னு தான் பேர். இன்னைக்கு
ஆச்சாரியர் பேர்லதான் அந்த தோட்டம் கைங்கறி எல்லாம் ஆச்சாரியன் ஆச்சாரியன் ஆச்சாரியன். பெருமாள்லாம் அவருக்கு தெரியாது. ஆச்சாரியனே அப்படின்னு இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி பின்னாடி அதுக்கு அடுத்து பிற்காலத்துல நம்பிள்ளை சுவாமி நம்பிள்ளைன்னு எழுந்துள்ளிருந்தார். அவருடைய சிஷ்யால பின்பழகராம் பெருமாள் ஜீயர் அப்படின்னு ஒரு சிஷ்யர். ஜீயர் அவர். நம்பிள்ளை கிரகஸ்தர் தான். ஆச்சாரியர் கிரகஸ்தர், சிஷ்யர் பெரிய ஜீயர். இருந்தாலும் சிஷ்யனா இருக்கிறவ ஆச்சாரியனுக்கு கைங்கறி பண்ணணும். அதனால என்ன பண்ணுவார்னா, சுழற்றுதல் படிமாறுதல்னு சொல்லுவா இல்லையா, விசிறி திருவால வட்டம் சுழற்றிட்டே இருப்பாரு. ஆச்சாரியனுக்கு திருவால வட்டம் கொஞ்சம் கூட வேர்க்க கூடாது. அப்படி எப்ப பாரு இப்படி விசிறிண்டே இருப்பார் விசிறிண்டே இருப்பார், அப்படி கைங்கறி பண்ணிட்டு இருக்கார். ஆனா என்ன எழுதுனா, திடீர்னு அவருக்கு சில நோய் வந்துருது, வியாதி வந்துருது. அதனால என்னன்னா, ஆச்சு சீக்கிரம் நம்ம பரமபதம் கிளம்பிடுவோம் போல இருக்கேன்னு தோணி போயிடுச்சு. உடனே 4 ஸ்ரீ வைஷ்ணவால கூட்டு தன்னுடைய மடத்துல என்னடா கொஞ்சம் ஆயுஷ் ஹோமம் பண்ணோம், மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணும், சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணும், நான் சௌக்கியமா இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுங்க. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனே இது பண்ணக்கூடாது. கிரகஸ்தனா இருக்குன்னு ஒரு சன்னியாசி ஜீயரா இருந்துட்டு, என் உடம்பு நல்லா இருக்கணும், நான் சௌக்கியமா ஆரோக்கியமா இருக்கணும், உயிர் போயிடக்கூடாது, அதுல ஹோமங்கள் எல்லாம் பண்ணுன்னா எல்லாரும் ஒரே கேள்வியா போயிடுது. நேரம் அங்கேருந்து வந்து நம்பிள்ளைட்ட சொன்னா, ஆச்சாரியா ஏன்னா உங்க சிஷ்யர்னா மடத்துல உட்காந்து ஆயுஷ் ஹோமம் பண்றார், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்றார், சுதர்சன ஹோமம் பண்றார். சாதாரண கிரகஸ்தாலே பண்ண மாட்டா, இவர் ஜீயரா இருந்துட்டு பண்றேன்றார், என்னன்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு. உடனே அங்கேருந்து 2 நாள் கழிச்சு அவர் எல்லாம் ஹோமங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தார். வந்த உடனே வந்து சேவிச்சுட்டு வழக்கப்படி விசிறி எடுத்துட்டு வீசினார். ஓய் அழகிய மனோகர் ஜீரை இப்படி வாரம் எதிர்க்க வந்தார். என்ன சுவாமி அடி என்ன? ஆமா உங்க மடத்துல என்னமோ புதுசா வேணும்னு சொல்றாரு. நம்ம மடம் சொல்ல, உங்க மடத்துல என்னமோ புதுசா பண்ணிடாமே, அந்த ஹோமம் இந்த ஹோமம் எல்லாம் நிறைய நடந்துதாமே, என்னமோ திருமையை நீ சௌக்கியமா இருக்கணும்னுக்காக பண்ணிடாமே, உயிர் போயிடாத இருக்கணும்லாம் நினைச்சுன்னு சங்கல்பிச்சுன்னு பண்ண சொல்லிடாமே. ஆமா சுவாமி எல்லாம் நடந்தது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்னத்துக்கு பதிலா, அது ஸ்ரீ வைஷ்ணவனா மட்டும் இல்ல நீர், அதோட ஒரு ஜீயரா இருக்கீர் சன்னியாசியா, எதுக்கு இதெல்லாம் பண்ண சொன்னீர்னா, இல்ல உயிர் போயிடாது இருக்கணுமே. ஏன் உயிர் போனா என்ன, நமக்கெல்லாம் எங்க போயிட போறோம்? உயிர் போனா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் வீரான், வைகுண்டம் தானே போறோம். எதுக்கு அப்படியாவது உடம்பு சரியானோம்லாம் பிரார்த்தனை, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருந்தா? நான் வைகுண்டம் போறதுக்காக கவலைப்படல, உயிர் போனா அங்கதான் போவேன் தெரியும். ஆனா எங்க ஆச்சாரியர் இங்க இருக்குச்சு, நான் வைகுண்டத்துல போய் என்ன பண்றது? எங்க ஆச்சாரியருக்கு வேர்க்குமே விசிறணுமே. ஏன்னா இந்நாள் இருக்கு, இங்க இருக்கிற நாள்ல தானே ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ண முடியும். ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் அப்படின்னாரு மாமுனிகள். அதனால என்னால பிரிஞ்சு எல்லாம் போக முடியாது, நீங்க பரமபதம் எழுந்துழைச்ச அடியனும் கூட வரேன், அங்கேயும் வந்து விசிற கைக்கிறதுக்கா அப்படின்ன உடனே ஆச்சாரிய பக்தியை கண்டு நம்மளையே கண்ணீர் விட்டார். பெண்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுமற்று மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனவரை எப்பொழுதும் ஓர் அப்படின்னு மணவாள மாமனிகள் அதை எடுத்து காட்டார். ஆச்சாரிய பக்தினா, ஆச்சாரியன் நீங்க இருந்தா கைங்கரியம் பண்ணுவோம், ஆச்சாரியர் கிளம்பிச்சோன்னு நாங்களும் கிளம்பிடுவோம். முன்னாடி பெருமாள் வந்து வா வைகுண்டம் கூட்டா முடியாது, அட்டம் பண்ணுவாளாம். எங்க ஆச்சாரியன் இங்க இருக்கச்சு, நீ என்னமா என்ன கூப்பிடுறது, நான் வைகுண்டம் என்னத்துக்கு வரணும்? எங்க ஆச்சாரியன் கைங்கரியம் தான் தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அப்படிங்கிறதுனால இங்க ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு இருந்த பின்பழகராம் பெருமாள் ஜீயர் அவருடைய விஷயம். இதுக்கு அடுத்து கடைசியா சுருக்கமா முடிச்சிடுறேன். கடைசியில நான் மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரிய பக்தி. சுவாமி மணவாள மாமுனிகள் ராமானுஜருடைய மறு அவதாரம். இந்த கோமடத்தாழ்வானுடைய பரம்பரையில கவுண்டின்ய கோத்திரத்துல அவதாரம் பண்ணார் மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநகர்ல. சுவாமி நம்மாழ்வாருக்கும் ஆழ்வார் திருநகரி தான் அவதார ஸ்தலம், எம்பெருமானாருக்கும் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி, ஜீயராகிய பெரிய ஜீயர்னு சொல்லக்கூடிய சுவாமி மணவாள மாமுனிகளுக்கும் அவதார ஸ்தலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் 3 பேருக்குமே அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி தான், திருக்குறுகூர் தான். இந்த சமயத்துல எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு எல்லாம் கேள்வி வரும், என்ன சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதாரம் பண்ணாருன்னு இருக்கு, நீர் பாட்டுக்கு ஆழ்வார் திருநகரின்னு சொல்றேன்னா? இது மனுஷ ரூபத்துல இங்க ராமானுஜர் அவதாரம் பண்ணது ஸ்ரீபெரும்புதூரை தவிர, முன்னாடியே சுவாமி நாதமுனிகள் காலத்திலே அர்ச்சா திருமேனியாக பவிஷ்யதாச்சாரின்ற பேர்ல தோன்றினது இன்னைக்கும் ஆழ்வார் திருநகர்ல தான் இருக்கார், தோன்றினதும் அங்கதான். அதுதான் எம்பெருமானாருக்கும் அவதார ஸ்தலம் மூலஸ்தலம் அங்கதான் அப்படிங்கிறது. அந்த இடத்துல இருக்கிற பவிஷ்யதாச்சாரியர் சந்நிதி இருக்கு. மணவாள மாமுனிகளுடைய அவர் கிரகஸ்தரா இருக்கார் இப்போ மணவாள மாமுனிகள், அவருடைய தகப்பனார் திருநாடு அலங்கரிச்சுட்டார். அவ அப்பாட்டு இருந்தே எல்லாத்தையும் கத்துண்டார். அடிப்படையான எல்லா சாஸ்திரமும் தெரியும். ஆனா ரகசிய கிரந்தங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரகசிய கிரந்த வியாக்கியானங்கள்லாம் கேட்கணும், திருவாய்மொழி முதலியவற்கெல்லாம் வியாக்கியானம் கேட்கணும் அப்படின்னு வச்சு சமக்கிரமா கேட்கணும். ஆனா அன்னைக்கு சமயத்துல பெரிய ஜெகதாச்சாரிய பீடத்துல உட்காண்டிருந்தவர் திருவாய்மொழி பிள்ளை. அவர்கிட்ட போய் சேவிச்சு ஆசிரியிச்சார். சுவாமி அடியனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து கேட்கச்ச என்ன பிரதிபத்தியோட கேட்கிறாருன்னா, எனக்கு பெருமாளும் தேவையில்லை பூர்வாச்சாரர்களும் தேவையில்லை, திருவாய்மொழி பிள்ளையே எனக்கு எல்லாம்.
இவரை தவிர எனக்கு பிராபியம் பிராபகம் எதுவுமே கிடையாது, அடைய வேண்டிய லட்சியமும் எதுவும் இல்லை, அடைவிப்பவரும் வேற யாரும் கிடையாது, எல்லாம் எனக்கு திருவாய்மொழி பிள்ளைதான் அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளைட்டு அப்படி ஒரு அத்தியந்த பிரேமையோட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவர் என்னடா நான் ராமஜரை கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார், ஆழ்வாரை கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார், ஆதிப்பிரானையும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார், எந்த கைங்கரியமும் ஆச்சாரியனுக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கார். இத பார்த்த உடனே திருவாய்மொழி பிள்ளைக்கு தோணித்து, இத மாதிரி நம்ம கிட்ட பக்தி பண்றது உச்சிதம் இல்லையே, நம்ம எல்லாருக்கும் ராமானுஜர் தான் முக்கியம், அவர்கிட்ட இந்த அளவுக்கு பக்தி பண்ணா நியாயம், என்கிட்ட போய் இவ்வளவு பக்தி பண்றாருன்னு பார்த்த உடனே மெதுவா மெதுவா அழைச்சின்னு போய் திருவாய்மொழி பிள்ளை அழகிய மனவாளன் ஆகிய மனவாள மாமன்களை அழைச்சின்னு போய் பவிஷ்யதாச்சாரியனை காட்டி, உமக்கும் எமக்கும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் அவருக்கு முன்னாடி ராமானுஜருக்கு முன்னாடி இருந்தவ அத்தனை பேருக்கும் சரி, எல்லாருக்கும் முன்னோர்க்கும் பின்னோர்க்கும் உத்தாரகர் ராமானுஜர் தான், நீ இவர்கிட்ட இந்த கைங்கரியம் பண்ணி என்னுடைய பிரீத்திக்காக பண்ணு, என் முகோல்லாசத்துக்காக பண்ணு அப்படின்னு சொல்ல, மெதுவா மெதுவா மனவாள மாமனிகளை தீர்ப்பு விட்டார். பவிஷ்யதாச்சாரியுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அப்படி இருந்த போதிலும் ஆச்சாரியுடைய சந்தோஷத்துக்கு ராமானுஜருக்கு போய் கைங்கரியம் பண்றாரு தவிர ஆச்சாரியனை விட்டுருவாரா, மனோ வாக்காயத்தால் ஆச்சாரியதான். இதுல நம்ம பூர்வாச்சாரியர்கள் மட்டும் இல்ல, சாஸ்திரத்துல புராணங்கள்ல எங்கேயுமே இத மாதிரி ஒரு குரு பக்தனை பார்க்க முடியாது. இந்த குரு பக்தியினுடைய நிஷ்ட, ஆச்சாரிய பக்தியினுடைய நிஷ்ட, ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்ட, இது மனவாள மாமனிகளுக்கே உரிய ஒரு தனித்த ஒரு பிரபாவம், தனித்த ஒரு வைபவம். ஆச்சாரிய பக்தின்ற ஒரு வைபவம் என்னன்னா, யாருமே பெருமாளை விஸ்வரூபமா வந்திருக்கா, பெருமாளை விஸ்வரூபமா பார்த்த கதையெல்லாம் நிறைய உண்டு. தன்னுடைய ஆச்சாரியனே விஸ்வரூபமா பார்த்த ஒரே சுவாமி யாருன்னா நம் சுவாமியான மனவாள மாமன் தான். திருவாய்மொழி ஆகாசத்துல பார்த்தா திருவாய்மொழி பிள்ளை, பூமியில பார்த்தா திருவாய்மொழி பிள்ளை, எங்க பார்த்தாலும் திருவாய்மொழி பிள்ளைனா எங்குமுடன் கண்ணன்றது போச்சு, எங்குமுடன் திருவாய்மொழி பிள்ளைன்ற அனுபவம் ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியரே அவருக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ஆச்சாரியர்கிட்ட ஒரு நிஷ்டை இருந்தது. அதுல அன்னையும் அத்தனும் ஆச்சாரியனும் அனைத்துறவும் மன்னிய பேரும் உபாயமும் தெய்வமும் மற்றுமெல்லாம் என்னை அளித்த திருவாய்மொழி பிள்ளை என்று நெஞ்சே உன்னி இராதே மற்றொன்றில் பல ஓதுவதே அப்படின்னு பாடல் பாடுறார். எனக்கு அம்மா அப்பா ஆச்சாரியன் எல்லா உறவும், அது மட்டும் இல்ல பேரும் உபாயம், எனக்கு அடைய வேண்டிய லட்சியம், அதை அடையறதுக்கான பாதை, தெய்வமும், எனக்கு தெய்வம் யாருடா எல்லாமே மற்றும் எல்லாம் என்னை அளித்த திருவாய்மொழி பிள்ளை. எனக்கு இவ்வளவு பரம கிருப பண்ணதான எங்க ஆச்சாரியர் தான் எனக்கு எல்லா உறவும். மத்ததெல்லாம் பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், உங்க ஆச்சாரியரை பத்தி உனக்கு தெரிஞ்சா போதும், அதை பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், கற்கின்றதெல்லாம் கடைதான் அப்படிங்கிறது மாதிரி அதோட இருந்தா பரவாயில்ல. விண்ணும் திருமலையாழ்வார், திருவாய்மொழி பிள்ளைக்கு இன்னொரு பேர் திருமலையாழ்வார். ஆகாசத்தை பார்த்தாலும் திருமலையாழ்வார், வடிவு விரை புடை சூழ் மண்ணும் திருமலையாழ்வார், பூமியில பார்த்தா பூமியிலையும் திருமலையாழ்வார் தான் தெரிகிறார். வடிவு மற்றெங்கும் எண்ணும் திருமலையாழ்வார், என்னென்ன ரூபங்கள் கண்ணுக்கு தெரியுதோ எல்லாம் எங்க ஆச்சாரியர் தான். அந்த வடிவின்றி காண்கின்றேன், எங்க ஆச்சாரியோட ரூபத்தை தவிர்த்து இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியல, எங்க பார்த்தாலும் விஸ்வரூபமா திருவாய்மொழி பிள்ளையே தெரியார். எண்ணும் திருமலையாழ்வார் வடிவெங்கும் யாவர்க்குமே அப்படின்னார் ஒரு பாசுரத்தை. இந்த மாதிரி ஆச்சாரியனே விஸ்வரூபமா பார்க்கிறவர், அதுதான் இவரை பார்த்த உடனே இவர் தான்டா எனக்கு ஆச்சாரியர் அப்படின்னு நம்பெருமாளே இவர் ஏத்துட்டு ஸ்ரீ சந்தியா பாத்திரம் அருளி செய்யறாருன்னா, இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி இது வரைக்கும் இத்தனை பூர்வாச்சாரியர்கள்ட்டும் பார்த்தது இல்லையே, அல்லது புராண காலத்தையும் பார்த்தது இல்ல, வேத காலத்தையும் பார்த்தது இல்ல. பெருமாளுக்கே இவரை பார்த்த உடனேதான் இவருடைய வினயம், இவருடைய வாக்கு, இவருடையதான பெயர் பெற்றதான ஆச்சாரிய பக்தி இதெல்லாம் பார்த்துதான் நம்பெருமாள் இவர் ஆச்சாரியன் ஏத்துண்டார் அப்படின்னு. அதனால நம்ம குரு பரம்பரையில எவ்வளவு சொல்றது தெரியல, ஆச்சாரிய வைபவம்னு சொல்லி 4 வாரமா அடியனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் தொட்டாச்சாரிய சுவாமி அவ கோஷ்டி. ஆனா இது முதல்ல வேத காலத்துல புராண காலத்துல இருந்த ஆச்சாரிய பக்தி நிஷ்ட உடைவாழ்தெல்லாம் கதையை முதல்ல சொன்னோம். அப்புறமா என்னன்னா ஆழ்வார்கள் காலத்தை சொன்னோம். அப்புறம் நாதமுனி முதலாம் நம் தேசிகரை எல்லாம்னு சொல்றது மாதிரி நாதமுனிகள்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு வந்தோம். உடைய வருது நம்புள்ள இது அங்கங்க தொட்டுக்கிற மாதிரி இங்க ஒரு அங்க ஒரு கதை அங்க ஒரு கதைன்னு சொன்னோமே தவிர ஊர குரு பரம்பரையும் ஆச்சாரிய வைபவத்தை தான் காட்டுறது அப்படின்னு கிடைச்ச சக்தி யதாசக்தி யதாமதி எவ்வளவு அவகாசம் கிடைச்சதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 4 வாரமா சொல்லி பூர்த்தி பண்றோம். அதனால மேலும் பின்னாடி எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைச்சா விஸ்தாரமாவே குரு பரம்பரை பூரா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யதா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் மங்களாசாசன பரேர் மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்ருதாயாஸ்து மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.
அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். அடியேன் வரவர முனிதாசன்.